வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க 10ஆம் வகுப்பு வரலாறுல இருக்க முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். நேற்று என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வரலாறுல ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்றதுனால. அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வரலாறு ஹிஸ்டரியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கை மட்டும் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் நம்ம 5 மார்க் 8 மார்க் அப்படின்றது போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க வரலாறு, அதாவது ஹிஸ்டரியில இருக்க முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு பிக்சர் வைஸான ஓகேவா, ஏன்னா நிறைய வந்து பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு எளிமையான வழிகளை தான் நான் சொல்ல போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா, பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பீடா பார்க்கலாம். இந்த 2 மார்க் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லெசன் 1ல இருந்து லெசன் 10 வரையும் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா, அதனால ரொம்ப 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 முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதுதான். ஓகேவா, நான் சில கொஸ்டின் வந்து எளிமையான ஒரு கதை வடிவில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? சைனாவுக்கும் ஜப்பானுக்கும். ஓகேவா, சைனா எப்படி இருக்கு அப்படின்னா மிக பெரிய நாடா இருக்கு. ஓகேவா, ஆனா ஜப்பானை பாருங்களேன், ஜப்பான் ரொம்பவே சின்ன நாடா இருக்கு. அப்ப சைனாவுக்கும் ஜப்பானுக்கு நடந்த என்னது முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்களேன், சீனா ஜப்பானிய போர் வந்து 1894 இருந்து 1895 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சீனாவை வந்து சிறிய நாடான ஜப்பான் அப்படின்றது தோற்கடிக்குது. ஓகேவா, சைனா வந்து பெரிய நாடு, ஆனா ஜப்பான் என்னது சிறிய நாடு. ஆனா ஜப்பான் என்ன பண்ணுது? சைனாவை தோற்கடிக்குது. ஓகேவா, ஜப்பான் லியோடன் தீபகற்பத்தை ஆர்த துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்து கொண்டது. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னா லியோடன் தீபகற்பம் எங்க இருக்கு அப்படின்னா சைனால இருக்கு. ஓகேவா, அது என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஜப்பான் அப்படின்றது எடுத்துக்குது. ஓகேவா, இந்த நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் தானே வலிய மிகுந்த அரசு என ஜப்பான் மெய்ப்பித்தது. அப்ப என்னது ஜப்பான் வந்து ஒரு சிறிய நாடு, ஆனா வந்து சைனா அப்படின்றது ஒரு பெரிய நாடு. பாருங்களேன், இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சைனா அப்படின்றது ரொம்ப பெருசு, ஆனா ஜப்பான் அப்படின்றது சிறுசு. அதனால என்ன நடக்குது 1894 1895 ஓகேவா, அந்த வருஷத்துல என்ன பண்ணுது அப்படின்னா சைனா வந்து சிறிய நாடா ஜப்பான் அப்படின்றது தோற்கடிக்குது. ஜப்பான் என்ன பண்ணுது போய் தோற்கடிக்குது சைனாவை. அப்படி ஜப்பான் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் லியோடன் தீபகற்பம் இருக்குல்ல அந்த ஆர்த துறைமுகத்தையும் தன்னோட சேர்த்துக்குது. எது? ஜப்பான் அப்படின்றது சைனால இருக்க லியோடன் துறைமுகம் இருக்குல்ல, அதாவது தீபகற்பத்தோட ஆர்த துறைமுகம் எல்லாத்தையும் சேர்த்துக்குது. அப்படி சேர்க்கும் போது இந்த நடவடிக்கை என்னது கிழக்கு ஆசியா என்னது சைடு இருக்க ஆசியால வந்து தன்னை மிகுந்த வலிமையான அரசு அப்படின்றத தன்னை நிரூபிச்சுக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப சின்ன நாடு எது? ஜப்பான். பெரிய நாடு எது? சைனா. அப்ப சின்ன நாடா ஜப்பான் அப்படின்றதான் சைனாவை தோற்கடிக்குது அப்படின்றது நீங்க கதை வடியில எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 2 மதிப்பெண் அப்படின்றது வாங்க முடியும். புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இது ரொம்ப எளிமையான கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா, 3 வார்த்தை எழுதி ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். சார் நீங்க சில பேர் கேட்கறது எனக்கு தெரியுது என்ன அப்படின்னா சார் என்னோட கைட்ல என்னோட புக்ல இதை மாதிரி இல்ல சார் அப்படின்னு நீங்க சில பேர் கேக்குறீங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா, உங்களோட கைட்ல நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க, ஆனா இந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது மஸ்டா இருக்கணும். ஓகேவா, நான் கொடுக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஆனா மீதி உங்க கைட்ல எப்படி இருக்கோ, உங்க புக்ல உங்க நோட்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க படிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா, ஆனா கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நிறைய பேர் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கதை சொல்றேன் அப்படின்றத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும் போது எழுதும் போது உங்களுக்கு கதை அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணி எழுதலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. மூவர் கூட்டு நாடுகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு இருக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, அவ்வளவுதான். ஓகேவா, மூவர் கூட்டு நாடுகளோட பெயர்கள். ஓகேவா, இந்த 3 பிக்சர் வச்சிருந்தீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, என்னென்ன இருக்கு? இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ரஷ்யா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தமிழ்ல சோவியத் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த நாடை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ரஷ்யாவை குறிப்பிடுறாங்க. ஓகேவா, அதை மறந்துடக்கூடாது. அப்ப மூவர் கூட்டு நாடுகளோட பெயர்கள் என்னன்னது? இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகேவா, என்னது ரிவைஸ் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாமுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப ஜஸ்ட் என்னது கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா வந்து ரிவைஸ் மாதிரி போயிடலாம். ஓகேவா, அடுத்து ஐரோப்பிய போர்க்குணமா இந்த தேசியவாதிகள் 3 வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலாந்துக்கு ஆதரவான நாட்டுப்பற்று. ஓகேவா, இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்ஸோட அதிதீவிரமான பற்று, ஜெர்மனியோட வெறிகொண்ட நாட்டுப்பற்று. இதுதான் என்ன பண்ணுது ஐரோப்பியாவோட போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தோட 3 வடிவங்கள். ஐரோப்பாவோட தேசியவாதத்துக்கான 3 வடிவங்கள் என்னன்னது? இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, இங்கிலாந்து கூட ஆரவாரமான நாட்டுப்பற்று, அந்த நாடு மேல இருக்க பற்று. ஓகேவா, பிரான்ஸோட அதிதீவிர பற்று, அடுத்து ஜெர்மனியோட வெறிகொண்ட நாட்டுப்பற்று. ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதான் வெறிகொண்ட நாட்டுப்பற்றோட இருக்கான். ஓகேவா,
மூணாவது கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகேப்பா. அடுத்து பதுங்கு குழிகள் போர் முறை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வன யாவை? பதுங்கு குழிகள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அது வந்து யாராச்சும் தாக்குறாங்க. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ஓகேவா, அமரன் படத்துல நீங்க பாத்துக்கலாம். என்னது அப்படின்னா அந்த பதுங்கு குழிகள் இருக்கும், அதுல வந்து பதுங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆர்மியில அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப பாருங்க, பதுங்கு குழிகள் போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கிறாங்க ஓகேவா. என்னன்னு பாருங்களேன். போர் வீரர்களால் தோண்டப்பட்டு பதுங்கு குழிகள் எதிரிகள் சுடுதிருந்து தங்களை காத்துக்கொள்ள பாதுகாப்பிற்காக நிற்க உதவின. அப்ப என்னது, நீங்க தான் எதிரிங்க அப்படின்னு வச்சுப்போமே, நீங்க எனக்கு சுடும்போது நான் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி என்ன இருக்கணும், பதுங்கு குழிகள் அப்படின்றது இருக்கணும். ஒரு இடத்த என்ன பண்ணிருப்பாங்க, நோண்டிட்டு அதுல மறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மறைஞ்சுக்கிட்டு இருந்து எதிரிக்கு என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரதான பதுங்கு குழிகள் ஒன்னோட ஒண்ணு பின்புறமுள்ள குழிகளோட இணைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பதுங்கு குழிகள் இங்க இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இணைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கிருந்து வீரர்கள் வர முடியும், உணவுப் பொருட்கள் வர முடியும், தேவையான ஆயுதங்கள் அப்படின்றது வர முடியும் அப்படின்றது இதுல சொல்றாங்க ஓகேவா. அது வழியா என்ன பண்ணலாம், உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் ஆகியவை வந்து சேரும். புதிய வீரர்களும் வந்து சேருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, புதிய வீரர்களும் அந்த விளையாட்டி வந்து வர முடியும். அதே மாதிரி உணவுப் பொருட்கள் வர முடியும், ஆயுதங்களை கொண்டு வர முடியும், அப்புறம் கடிதங்கள், ஆணைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், அந்த பதுங்கு குழிகள் வழியா கொண்டு வர முடியும். அப்ப பதுங்கு குழிகள் அப்படின்னா என்னன்னு புரியுதா? இந்த பிக்சர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த பிக்சர்ஸ் வச்சிருக்க பிடிஎஃப் அப்படின்றது வேணும், யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த ஃப்ரீ பிடிஎஃப், நான் நிறைய பிக்சர்ஸ் அப்படின்றத வச்சிருக்கேன் ஓகேவா. இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் எப்ப தர போறேன் அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தர போறேன். அதனால வந்து கடைசி வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணுவேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ரொம்ப முக்கியம் ஓகேவா. பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தன யாவை அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பதுங்கு குழிகள் அப்படின்றது எதிரிகள்ட்ட இருந்து என்னது, தங்களை வந்து காத்து கொண்டுட்டு எதிரிகளை அழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு போர் முறை தான் என்னது, பதுங்கு குழிகள் போர் முறை. புரியுதா இந்த பாயிண்ட்? நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு பிக்சர் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. இது பிரதான பதுங்கு குழிகள் ஒன்னோட ஒன்னும் பின்புறமுள்ள குழிகளோட என்ன பண்ணிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கும். இது மூலமா உணவுப் பொருட்கள் வரும், ஆணைகள் வரும், புதிய வீரர்கள் வருவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, புதுசா ஏதாச்சும் வரணும் அப்படின்னா இந்த பதுங்கு குழிகள் வழியாட்டி வர வைக்க முடியும். புரியுதா? அடுத்து அழகு 2, இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் அப்படின்னு இரண்டாவது லெசன்ல இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்தோசீனியாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்தன யாவை? வெள்ளை பயங்கரம் எங்க நடந்திருக்கு, சீனால நடந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. 1929 ஓகேவா. 1929ல வியட்நாம் வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராணுவ புரட்சி செய்யறாங்க ஓகேவா. வியட்நாம் வீரர்கள் என்ன பண்றாங்க, ராணுவ புரட்சி செய்யறாங்க. வியட்நாம்ல இருக்க அந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க, புரட்சி செய்யறாங்க. எந்த வருஷம்? 1929. பிரெஞ்சு கவர்னர் என்ன பண்றாருன்னா ஜெனரலை கொலை செஞ்சதற்காக முயற்சியிலும் தோல்வி அடைஞ்சிருச்சு ஓகேவா. பிரெஞ்சு கவர்னர் இருக்காருல்ல, அவரை வந்து ஜெனரலை வந்து கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்றது தோற்கடிக்கப்படுது. அது தோற்கடிக்கப்படுறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமையில மிகப்பெரும் விவசாயிகள் புரட்சி அங்க நடைபெறுது. என்ன நடைபெறுது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட விவசாயிகள் புரட்சி அப்படின்றது அங்க பெருசா நடக்குது. அந்த மாதிரி பெருசா நடக்கும்போது இந்த புரட்சியை ஒடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்றது அடங்கிடுது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுறாங்க ஓகேவா. நான் வந்து இது ஒரு பெரிய கதை, ஆனா வந்து நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு 8 மார்க்ல நான் சொல்றேன் அந்த கதையெல்லாம் ஓகேவா. இப்போதைக்கு 2 மார்க்ல இருக்குதுன்றதுனால ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் கதை சொல்லி பெருசா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை டைம் எழுத்துரும் ஓகேவா. அதனால வந்து இப்போதைக்கு எக்ஸாமுக்கு தேவை என்னது அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. நான் பின்னாடி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. அப்ப பாருங்க 1929 மறுபடியும் பாருங்க 1929 வியட்நாம் ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராணுவ புரட்சி செய்யறாங்க. அப்படி ராணுவ புரட்சி செய்யும் போது பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சியில அவங்க தோல்வி அடைகிறாங்க ஓகேவா. பிரெஞ்சு கவர்னர் வந்து கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி, அதுலயும் வந்து என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமையில மிகப்பெரும் விவசாயிகள் புரட்சி அங்க நடக்குது. அதோட என்ன பண்ணுது, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட விவசாயிகள் புரட்சி அப்படின்றது அங்க ஒண்ணு தலை தூங்குது. அப்படி நடக்கும்போது இந்த புரட்சி ஒடுக்கப்படுவதை தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்றது அங்க அரங்கேறுது ஓகேவா. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் என்ன பண்றாங்க, கொல்லப்படுறாங்க. வியட்நாம் வீரர்கள் என்ன பண்றாங்க, புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுறாங்க. ரொம்ப முக்கியம் அது ஓகேவா. புரியுதா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா, கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? இவர் தான் யாரு அப்படின்னா முசோலினி ஓகேவா. யாரு இது? இவர் தான் அந்த முசோலினி ஓகேவா. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள். அவர் என்ன பண்றாரு, அந்த முசோலினிக்கு போகும்போது அங்க என்ன விளைவுகள் நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. 1922 ஓகேவா. எல்லாத்துலயும் இயர் ரொம்பவே முக்கியம் ஓகேவா. சார் என்னோட இயர் படிக்கணுமா சார், ஆண்டுகள் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா ஆண்டு இயர் அப்படின்றது படிச்சே ஆகணும், கண்டிப்பா வந்து எழுதணும் ஓகேவா. அது இல்லாம கொஸ்டின் அப்படின்றது இருக்கக்கூடாது.
கொஞ்சம் இனிஷியலா படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஆனா ஒரு கொஸ்டினை நீங்க ஒரு 5 வாட்டி 6 வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினையும் நீங்க என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி படிச்சிருக்கணும். ஓகேவா? படிப்பீங்களா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. 1922 அக்டோபர். ஓகேவா? எந்த வருஷம் அப்படின்னா 1922 அக்டோபர்ல முசோலினிய பாசிஸ்டுகளின் ரோமாபுரியை நோக்கிய மாபெரும் அணிவகுப்பு ஒண்ணு நடத்துறாரு. யாரு? முசோலினி என்ன பண்றாரு அப்படின்னா 1922 அக்டோபர் மாசம் முசோலினி என்ன பண்றாரு, பாசிஸ்டுகளோட ரோமாபுரி நோக்கி, ஓகேவா, எங்க நோக்கி நடக்கிறாரு? ரோமாபுரி நோக்கி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பை வந்து நடத்துறாரு. அப்படி நடத்தும் போது முசோலியோட வலிமை கண்டு வியந்து போன அரசர் என்ன பண்றாரு, முசோலினியை ஆட்சி அமைக்க வைக்கிறாரு. ஓகேவா? அப்ப பெரிய தலைவர் யார் அப்படின்னா முசோலினி, இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இவரு என்ன பண்றாரு அப்படின்னா 1922 என்ன பண்றாரு அப்படின்னா முசோலினி என்ன பண்றாரு, பாசிஸ்டுகளின் ரோமாபுரிய, அந்த பாசிஸ்டுகள் ரோமாபுரியை நோக்கி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரும் அணிவகுப்பை நடத்திட்டு போறாரு. அங்க நடத்திட்டு போகும்போது அங்க கடந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா இவனோட படை இந்த அளவுக்கு இருக்கு, அவனோட படை இந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத பார்த்து என்ன பண்றாரு, நீ ஒரு ஆட்சி அமைக்க வர வைக்கிறாரு, நீ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்சி அமைச்சுக்கோ அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. புரியுதா? 2 பாயிண்ட் தான். ஓகேவா? எந்த வருஷம்? 1922. ஓகேவா? சௌரி சௌரா நடந்திருக்கும்ல அந்த வருஷம் 1922 அக்டோபர்ல முசோலினி பாசிஸ்டுகளோட ரோமாபுரியை நோக்கி என்ன பண்றாரு, ஒரு அணிவகுப்பை நடத்துறாரு. எங்க? ரோமாபுரி நோக்கி. பாசிஸ்டுகளோட ரோமாபுரியை நோக்கி என்ன பண்றாரு, ஒரு அணிவகுப்பை நடத்துறாரு. அந்த மாதிரி அணிவகுப்பை நடத்தும் போது அங்கிருந்து வலிமையை கண்டு வியந்து போன அரசர் என்ன பண்றாரு, முசோலினிய நீ வந்து இங்க என்ன பண்ணிக்கோ, ஒரு ஆட்சி அமைச்சுக்கோ அப்படின்றத சொல்றாரு. புரியுதா? ஓகே. அடுத்து, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம வந்து ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருந்தது, முன்னாடியே பார்த்த கொஸ்டின்ல அப்படின்றது ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கோம். ஓகேவா? பாருங்களேன் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் தொழில்களுக்கும் மரணடியை கொடுத்தது. பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது ஏற்படுது. ஓகேவா? பொருளாதாரம் என்னது, அந்த இடத்துல வந்து பெரும் மந்தம் ஆயிடுச்சு. அது ஒழுங்கா யாருக்கும் பொருளாதாரம் அப்படின்றது கிடைக்கல, சரியான பொருளாதாரம் கிடைக்காதனால அந்த இடத்துல பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது ஏற்படுது. அந்த இடத்துல பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது ஏற்படுறதுனால இந்திய வேளாண்மைக்கு, ஓகேவா, இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் தொழில்களுக்கும் மரண அடியை கொடுக்குது. இப்ப ஒரு மூட்டை அரிசி வந்து 1000 ரூபான்னு இருக்கு, ஆனா விற்கும் போது மார்க்கெட்ல ஒரு மூட்டை அரிசி 500 ரூபாய் தான் விற்கிது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? விவசாயிகளுக்கு போட்ட செலவோட திரும்பி எடுக்க முடியாத அந்த ஒரு பெரு மரண அடி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் நம்மளோட இந்தியாவில இருந்த வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும், உள்நாட்டுல இருந்த உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுக்குது. எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா வேளாண் உற்பத்தி பொருள் விலை பாதியா குறையுது. ஓகேவா? நம்ம வந்து இப்ப ஒரு மூட்டை அரிசி அப்படின்றது 1000 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அதுல பொருளாதார பெருமந்தம் ஏற்படும் போது அந்த மூட்டை அரிசி வந்து என்னது 500 ரூபாய்க்கு தான் விற்குது அப்படின்றப்போ என்னது அந்த விவசாயிகளுக்கு பெரு அடியா இருக்கும், மரண அடியா இருக்கும். ஓகேவா? அதான் ஓகேவா? பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, வேளாண் உற்பத்தி பொருட்கள் விலை அப்படின்றது அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு. அது என்னது, முன்னாடி என்ன சொல்லணும், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழிலுக்கும் மிக பெரும் மரண அடியை கொடுத்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். புரியுதா? அடுத்த கேள்வி, டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இந்த சொல் டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்ற சொல் என்னது, தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன். இப்ப நான் வந்து இந்தியான்னு வச்சுப்போம், இல்ல நான் வந்து அமெரிக்கான்னு வச்சுப்போம். ஓகேவா? என்ன பண்றேன், இந்தியா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அமெரிக்கா நாடு என்ன பண்றேன், இந்தியாவுக்கு பொருளாதார உதவி செஞ்சு என்ன பண்றேன், நான் அந்த நாடை தக்க வச்சுக்கிறேன். இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கை. அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் தான் அமெரிக்கா. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்தியான்ற நாடு இப்ப வந்து பொருளாதார பெருமந்தத்துல இருக்கு, அவங்கள்ட்ட பெருசா அமௌண்ட் இல்ல. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நாட்டுக்கு வந்து காசு கொடுக்குறேன். ஓகேவா? காசு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த நாடை என்கிட்ட தக்க வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தக்க வச்சுக்கிறது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப டாலர் ஏகாதிபத்தியை தெளிவுபட விளக்குக அப்படின்னா இது அமெரிக்கா பின்பற்றிய ஒரு கொள்கை. என்ன பண்ணுது, பொருளாதார உதவி செய்யுது. ஓகேவா? ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுது, ஒரு பொருளாதார உதவி செய்யுது. அந்த மாதிரி உதவி செய்யறதுனால அவற்றின் மீது என்ன பண்ணுது, ஆதிக்கம் செலுத்துறதுக்கும் தக்க வைத்துக்கிறதுக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வந்து பின்பற்றுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து அழகு 3, 2ஆம் உலக போர். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? கொஞ்சம் என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஒரு வாட்டி புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. ஓகேவா? எந்த இடம் புரியலையோ, 3வது கொஸ்டின் புரியல அப்படின்னா ரிவ்யூ வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அந்த கொஸ்டின் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன் இருக்கு அப்படின்னா அடுத்து ஜியோகிராஃபி இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். ஓகேவா?
அதுக்கடுத்து பாருங்களேன், முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரி யாரு? அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் இருந்த 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு இதுல தெரிஞ்சது யாரு? ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அவரைதான் நமக்கு தெரியும். ரொம்ப கொடூரமானவர், எல்லாரையும் கொல்லுவாரு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது அடால்ஃப் ஹிட்லர் நமக்கு தெரியும். ஆனா முசோலினி முன்னாடியே சொல்லியிருந்தா, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி. ஓகேவா? எந்த நாடு அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் யாரு? முசோலின். ஓகேவா? முசோலின்னு சொல்லுவாங்க, இல்ல முசோலினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப முசோலினி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பிராங்கோ அப்படின்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். பிராங்கோ அப்படின்றவர் யாரு? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். பிராங்கோ அப்படின்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அப்ப என்னது? முசோலினி இத்தாலி, ஹிட்லர் ஜெர்மனி, அடுத்தது பிராங்கோ அப்படின்றது ஸ்பெயின். ஓகேவா? கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி. யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கடைசி வரையும் வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் ஃப்ரீ பிடிஎஃப், ஓகேவா, இதுல இருக்க பிக்சரோட இருக்க பிடிஎஃப் அப்படின்றது நான் உங்களுக்கு தரப்போறேன். ஓகேவா? யாருக்கு அப்படின்னா கடைசி வரையும் வீடியோ பாக்குறவங்களுக்கு. ஓகேவா? புரியுதா? அப்ப முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரி யாரு? ஒன்னு முசோலின், எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ரெண்டாவது ஹிட்லர், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். மூணாவது யாரு? பிராங்கோ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மறந்துடக்கூடாது. ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? ஹிட்லர் இருக்காருல்ல, அடால்ஃப் ஹிட்லர், அவர் வந்து ஜெர்மனி மக்களோட எவ்வாறு அவங்களோட ஆதரவு பெற்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஹிஸ்டரியை பொறுத்தவரை எல்லாமே கதை தான். ஓகேவா? கதை உங்களுக்கு கான்செப்டா தெரிஞ்சது அப்படின்னா கவலையே பட தேவையில்லை, ஈஸியா 2 மதிப்பெண் அப்படின்றது வாங்கலாம். ஆனா கதை தெரியல அப்படின்னா நீங்களா கதை அடிக்க கூடாது. ஓகேவா? கதைனா இந்த கதை என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், உங்களால மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஜெர்மனி பெருமளவு அவமானப்பட்டதாக நிலவிய கருத்தை பயன்படுத்தி தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாலும் அவர் என்ன பண்றாருன்னா, ஜெர்மனி வந்து பெருமளவு அவமானப்படுத்தப்பட்டதாக. அப்ப அந்த காலத்துல என்ன நடந்திருக்கு? அடால்ஃப் ஹிட்லர் இருந்திருக்காரு, அவங்க அந்த நாட்டு மக்கள் அப்படின்றது இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த ஜெர்மனி நாடு ரொம்ப அவமானப்பட்டதாகவும் அது நிலவிய கருத்தை வந்து பயன்படுத்தி அதை அவர் என்ன பண்றாரு, நான் தான் அந்த அடால்ஃப் ஹிட்லர்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த மக்கள்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம நாடை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தலை அப்படின்றது தலை தோங்கி நிக்கணும், அது மாதிரி என்ன பண்றாரு, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து மக்களை வந்து கவர்றாரு. இதுதான் வந்து என்ன பண்றாரு அடால்ஃப் ஹிட்லர் அந்த இடத்துல செய்யறாரு. பாருங்களேன், தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாலும் அவரோட சொற்பொழிவு அப்படின்றது வல்லமை மிக்கதா இருக்கு. ஓகேவா? என்னது, நம்ம வந்து எழுச்சி மிக்க நிக்கணும் அப்படின்றது என்ன பண்றாரு, நான் தான் அடால்ஃப் ஹிட்லர்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த மக்கள்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றேன் அப்படின்னா மக்கள்கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் வந்து நம்ம தான் வந்து இந்த நாட்டுல தலை தோங்கி நிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன், ஒரு வல்லமை மிக்க சொற்பொழிவு அப்படின்றத ஆட்டுறேன். அப்ப அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்றாரு, ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாரு. அவரோட திறமை, ஓகேவா, அவரோட திறமை எப்படி இருக்கா, ரொம்ப அதிகமான திறமை அப்படின்றது, உணர்ச்சி மிக்க பேச்சு. ஓகேவா? அவரோட பேச்சு அப்படின்றது எப்படி இருக்கு, உணர்ச்சி மிக்க பேச்சா இருக்கு. ஜெர்மனியை அதன் ராணுவ புகழ்மிக்க, ஜெர்மனி என்ன பண்றாரு, அதோட ராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாகவும் கூறி அடால்ஃப் ஹிட்லர் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார். ஓகேவா? புரியுதா அந்த பாயிண்ட் என்னன்ட்டு? அதான் என்னது, முன்னாடி எப்படி ராணுவம் இருந்துச்சோ அதே ராணுவத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு என்ன பண்றாரு, எழுச்சி மிக்க பேசி மக்கள் என்ன பண்றாரு, கவர்ந்துட்டாரு. யாரு? அடால்ஃப் ஹிட்லர். புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஹிட்லர் எப்படி ஜெர்மனி மக்களை ஆதரவை எவ்வாறு பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜெர்மனி பெருமளவு அவமானப்பட்டதா நினைச்சிட்டு இருந்தப்போ என்ன பண்றாரு, அந்த கருத்தை பயன்படுத்தி தனது வல்லமை மிக்க பேச்சு, தன்னோட சொற்பொழிவு, தன்னோட திறமை, தன்னோட உணர்ச்சி மிக்க பேச்சு, ஜெர்மனியும் அதன் ராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்துக்கு நான் கொண்டு போறேன், மீண்டும் அழைத்து செல்வதாக கூறி அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்றாரு, மக்களை தன் பக்கம் இழுக்கிறாரு, தன் வசம் இழுக்கிறாரு. அது மூலமா என்ன பண்றாரு, ஜெர்மனி என்ன பண்றாரு, தன் வசம் இழுக்கிறாரு. யாரு? அடால்ஃப் ஹிட்லர். புரியுதா? அப்ப ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றாரு, அந்த நாடு அவமானப்பட்டது இருந்துச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, தன்னோட திறமை, தன்னோட சொற்பொழிவு, தன்னோட திறமை மிக்க பேச்சு அதெல்லாம் பேசி நான் திரும்பவும் பழைய ராணுவம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ராணுவத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னது யாரு, அடால்ஃப் ஹிட்லர். அந்த மாதிரி பேசி மக்களை வந்து தன் வசம் இழுத்துட்டாரு. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. முத்து துறைமுக நிகழ்வை பற்றி விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டின் அப்படின்றது அடிக்கடி கேட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்களேன், ஆயிரத்தி 1941. ஓகேவா? எப்பயுமே ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது இயர் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம். இயர் இருக்கா அப்படின்றது கண்டிப்பா பார்ப்பாங்க. திருத்தும் போது இயர் இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தப்பு போட்டுருவாங்க. ஓகேவா? மார்க் குறைஞ்சிரும். ஓகேவா? 2 மார்க் போட வேண்டிய இடத்துல 1 மார்க் தான் போடுவாங்க, இல்ல 1.5 மார்க் தான் போடுவாங்க. ஓகேவா? அப்ப இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த முத்து துறைமுகம் அப்படின்றது 1941. எந்த வருஷம்? 1941. முத்து துறைமுகம் 1941. ஓகேவா?
முத்து ஓகேவா 41 அப்படின்னு ஞாபகம் ஓகேவா முத்து 41 ஓகேவா டிசம்பர் எந்த மாசம் டிசம்பர்ல ஹவாய் ஓகேவா அதுல இருந்த அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தை அமெரிக்கா கப்பற்படையில இருந்த ஒரு துறைமுகத்தோட பேர் என்ன அப்படின்னா முத்து துறைமுகம் ஓகேவா நம்ம தமிழ்ல ஒரு பேர் இருக்க மாதிரி இருக்கா அது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அதோட பேர் என்ன அப்படின்னா முத்து துறைமுகம் அந்த முத்து துறைமுகத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானிய விமானப்படைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அது போய் தாக்குது ஜப்பான் விமானப்படைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்கால இருந்த முத்து துறைமுகத்தை போய் தாக்குது எந்த வருஷம் 1941 டிசம்பர்ல ஹவாயில இருந்த அமெரிக்கால இருக்க ஒரு முத்து துறைமுகத்தை யாரு போய் தாக்குறா ஜப்பான் எந்த முன்னறிவிப்பும் கிடையாது என்னது நான் அந்த மாதிரி தாக்க போறேன் அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது திடீர்னு என்ன பண்ணுது அந்த துறைமுகத்தை தாக்குது இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணுது பசிபிக் கப்பற்கடையை முடக்கி விட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இதற்கு காரணம் இந்த மாதிரி என்னது அந்த பசிபிக் கப்பற்படை இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசிபிக் கப்பற்படை இருக்குல்ல அதை நம்ம என்னது அதை தாக்கி அடிச்சிட்டோம் அப்படின்னா என்னது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது அந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போய் நம்ம படையெடுக்கும் போது வேற எதிர்ப்பு இருக்காது என்னது அமெரிக்கால என்ன பண்ண முடியாது அந்த நம்ம கிட்ட சண்டை போடாது அப்படின்னு என்ன பண்ணுது ஜப்பான் அப்படின்றது நினைக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது ஜப்பான் அப்படின்றது 1941 டிசம்பர் மாசம் என்ன பண்ணுது அப்படின்னா ஹவாயில இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய முத்து துறைமுகத்தை ஜப்பான் போய் ஃபர்ஸ்ட் தாக்குது ஓகேவா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஏன் அப்படின்னா என்னது தென்மேற்கு ஓகேவா சாரி தென்கிழக்குல இருக்க ஆசிய நாடுகள் மீது இது ஜப்பான் போய் போர் தொடுக்கணும் அப்படின்னா அப்ப அமெரிக்கா சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த துறைமுகத்தை போய் தாக்குது ஓகேவா எந்த நாடு ஜப்பான் நாடு புரியுதா அப்ப எந்த எதிர்ப்பும் இருக்காது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது ஜப்பான் அப்படின்றது போய் அதுல தாக்குது ஓகேவா இந்த தாக்குதல பல போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் அழிக்கப்பட்டது ஓகேவா இந்த தாக்குதல பல போர் விமானங்கள் எங்க அழிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கடற்கரையை தானே அழிச்சிருக்கு கடற்கரையில இருக்கக்கூடிய முத்து துறைமுகம் ஓகேவா அந்த துறைமுகம் என்ன இருக்கும் அப்ப அமெரிக்கால இருந்த பெரிய பெரிய போர் விமானங்கள் நிறைய ஆட்கள் நிறைய போர் வீரர்கள் அப்படின்றது இருந்திருப்பாங்க ஓகேவா இந்த தாக்குதல பல போர் கப்பல்கள் அப்படின்றது அழிக்கப்பட்டது அங்க இருந்தப்பட்ட போர் விமானங்கள் அப்படின்றது அழிக்கப்பட்டது ஓகேவா பல வீரர்கள் அப்படின்றதும் கொல்லப்பட்டாங்க ஓகேவா இதனை தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்து சீனாவும் பிரிட்டனும் அமெரிக்காவோட இணைஞ்சு அப்ப பாருங்களேன் ஜப்பான் மீது என்ன பண்றாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜப்பான் அழிக்கணும் அப்படின்றத பிளான் பண்றாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சைனா மீது ஒரு போர் தொடர்ந்துச்சா அப்ப சைனா என்ன பண்றா ஜப்பான் மீது காண்ட்ல இருக்கான் ஓகேவா சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பான் மீது காண்ட்ல இருக்காங்க ஏற்கனவே அப்ப சைனாவும் பிரிட்டனும் சேர்ந்து அமெரிக்காவோட கை கோக்குது அப்ப ஜப்பான் மீது எந்தெந்த நாடுகள் போர் தொடுக்க தயாரா இருக்குது அமெரிக்கா இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்கு சைனா இருக்கு பிரிட்டன் இருக்கு ஓகேவா இந்த மூணு நாடும் சேர்ந்து என்ன பண்ணுது ஜப்பான் மீது நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்குது புரியுதா இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி தெளிவா மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்களேன் 1941 டிசம்பர் மாசம் ஓகேவா ஹவாயில இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு முத்து துறைமுகத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஜப்பான் தான் என்ன பண்ணுது அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய முத்து துறைமுகத்தை போய் அழிக்குது ஓகேவா இது எதுக்காக அழிக்குது அப்படின்னா தென்கிழக்கு வழியா தாம் போய் ஏதாச்சும் ஒரு நாடு அழிக்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க அப்படின்னா அப்ப அமெரிக்கா வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முத்து துறைமுகத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போறாங்க அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க பல போர் கப்பல்கள் போர் விமானங்கள் அப்படின்றது அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாம அங்க இருந்த வீரர்கள் ஓகேவா போர் வீரர்களும் அழிக்கப்படுறாங்க எங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அழிக்கப்படுறாங்க இதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க அமெரிக்கா நம்ம ஜப்பான் அழிச்சே தீரணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது சைனாவும் அதுக்கப்புறம் பிரிட்டனும் என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவோட கை தூக்குது இந்த சைடு இருக்கிறது என்னது ஜப்பான் இந்த சைடு இருக்கிறது சைனா பிரிட்டன் அமெரிக்கா மூணு நாடு என்ன பண்ணுது ஜப்பான் மீது போர் தொடுக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்குது புரியுதா அந்த பாயிண்ட் முத்து துறைமுகத்தை நிகழ்வை விவரி அப்படின்னு கேட்பாங்க முக்கியமான ஒரு கேள்வி ஓகேவா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க ரைட்டா அடுத்த கேள்வி பெவரிட்ஜ் அறிக்கையை குறித்து நீங்க அறிந்தது என்ன அப்படின்னு கேட்கறாங்க பெவரிட்ஜ் அறிக்கை எந்த வருஷம் அப்படின்னா 1942 முத்து துறைமுகம் 1941 பெவரிட்ஜ் அறிக்கை 1942 இங்கிலாந்து வெளியிடுது ஓகேவா பெவரிட்ஜ் அறிக்கை அப்படின்றது யார் வெளியிடுறா இங்கிலாந்து அப்படின்றது வெளியிடுது எந்த வருஷம் அப்படின்னா 1942 1941 முத்து துறைமுகம் ஹவாய் தீவு அந்த பாயிண்ட் முக்கியம் அப்ப பெவரிட்ஜ் அறிக்கை அப்படின்றது 1942 யாரு இங்கிலாந்து ஓகேவா இந்த அறிக்கையில பொது நலனுக்கு பெருந்தடையாக இருக்கக்கூடிய வறுமை நோய் ஆகியவற்றை வெற்றி கொள்ள பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது உடல்நல பாதுகாப்பு கல்வி வீட்டு வசதி வேலை வாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் திட்டங்கள் இதுல இடம்பெற்றிருந்துச்சு ஓகேவா இதுல என்னென்ன சார் இருந்துச்சு இந்த பெவரிட்ஜ் அறிக்கையில என்ன சார் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னது அந்த அறிக்கையில பொது நலனுக்கு ஓகேவா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொது நலன் ஓகேவா நீங்க தான் மக்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பெவரிட்ஜ் அறிக்கையை கொடுக்குறேன் அந்த பெவரிட்ஜ் அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்றத பாருங்களேன் பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது பொதுமக்கள் இருக்காங்கல்ல நீங்க தான் அந்த பொதுமக்கள்னு வச்சுக்கோங்க
நான் தான் அந்த அரசு, ஓகேவா, இங்கிலாந்து அரசு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெவரேஜ் அறிக்கையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாதுகாப்பு, உடல்நல பாதுகாப்பு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது சரி பண்றதுக்கான ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இருக்கும், அதுக்கு மருந்து பொருட்கள் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது. நீங்க தான் அந்த பொதுமக்கள் என்னது உங்களுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்றத நான் கொடுப்பேன். எந்த நாடு அளிக்குது? இங்கிலாந்து சொல்லுது அந்த பெவரேஜ் அறிக்கையில. எந்த வருஷம்? 1942. 1941 என்ன நடந்துச்சு? 1941 ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய முத்து துறைமுகத்தை அழிக்கிறது சம்பந்தமா எந்த நாடு அழிக்குது? ஜப்பான் அழிக்குது, ஓகேவா. அந்த கொஸ்டினை மறந்துடக்கூடாது, முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அப்புறம் என்ன, கல்வி நான் கொடுக்குறேன். என்ன பண்றேன், நீங்க தான் பொதுமக்கள், நான் இங்கிலாந்து, ஓகேவா. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கல்வியை கொடுக்குறேன். அப்புறம் வீட்டு வசதி, நான் என்ன பண்றேன், வீட்டு வசதியை கொடுக்குறேன், வேலை வாய்ப்பை கொடுக்குறேன் ஆகியவற்றை வழங்கும் திட்டங்கள் அதுல இடம்பெற்றிருக்கு. இது என்னது? இதுதான் பெவரேஜ் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அடுத்த கேள்வி, பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டே பாயிண்ட் தான். உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு. உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு மறந்துடக்கூடாது. என்னன்னு, உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு, உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு, ஓகேவா. கொஸ்டினை பாத்துக்கோங்க, ஓகேவா, கொஸ்டினை மறந்துடக்கூடாது. பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க. ஒன்னு உலக வங்கி, இன்னொன்னு பன்னாட்டு நிதி அமைப்பு, ஓகேவா, மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி, பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கம் யாவை? அந்த பன்னாட்டு நிதி அமைப்பு இருக்குல்ல, அதோட நோக்கம்லாம் என்ன? அதோட நோக்கம் தான் என்னன்னு அப்படின்னு பாருங்களேன். உலக அளவுல நிதி சார்ந்த ஒத்துழைப்பு பேணுவது, ஓகேவா. இந்த உலகத்துல நிதி சார்ந்த ஒத்துழைப்பு, ஓகேவா. என்னது பன்னாட்டு நிதி அமைப்பு அப்படின்றது? இந்த நாட்டுல வந்து இப்ப ஒதுக்கி பணம் இல்லையா, இந்தப்பா தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்றது. அதுதான் என்னது, உலக அளவுல நிதி சார்ந்த ஒத்துழைப்பு. நிதிநிலையை உறுதியானதாக வைத்திருத்தல். நிதிநிலை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளவு அமௌண்ட் இருக்கணும், இவ்வளவு நிதி இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது, உறுதியா வைத்திருத்தல். பன்னாட்டு வணிகத்திற்கும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, ஓகேவா. பன்னாட்டு நிறுவனத்துக்கு என்ன பண்ணுது, வணிகத்துக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஓகேவா. வேலை வாய்ப்பினை பெருக்குவது, ஓகேவா. எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கணும், அதனால என்ன பண்றாங்க, வேலை வாய்ப்பை பெருக்குறாங்க. அடுத்து நீடித்த பொருளாதார வளர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பொருளாதார வளர்ச்சி ஐயா இருக்கணும், ஓகேவா. பொருளாதார வளர்ச்சி என்ன இருக்கணும், அதிகமா இருக்கணும். நீடித்த பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் யாரோட வேலை? பன்னாட்டு நிதி அமைப்போட நோக்கங்கள், ஓகேவா. உலகம் முழுவதையும் வறுமையை ஒழிக்கணும். இந்த உலகம் ஃபுல்லா வறுமை அப்படின்றது இருக்கக்கூடாது, ஓகேவா. ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறான், அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதான் உலகம் முழுவதும் வறுமையை ஒழிப்பது அப்படின்றது இதோட நோக்கங்கள், ஓகேவா. பன்னாட்டு நிதி அமைப்போட நோக்கங்கள் அப்படின்றது என்னன்னு பாருங்க. உலக அளவுல நிதி சார்ந்த ஒத்துழைப்பு, உலக அளவுல நிதி சார்ந்த ஒத்துழைப்பு. நிதி நிலையை உறுதியாக வச்சிருக்கணும். நிதி நிலையை என்ன பண்ணணும், உறுதியா வச்சிருக்கணும். பன்னாட்டு வணிகத்திற்கும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். வேலை வாய்ப்புகளை பெருக்கணும். நிதி பொருளாதார வளர்ச்சி. அப்புறம் உலகம் முழுவதிலையும் வறுமையை ஒழிக்கணும். இந்த உலகம் ஃபுல்லா என்ன பண்ணணும், வறுமையை ஒழிக்கணும். அடுத்து அழகு 4, 2ஆம் உலக போருக்கு பின் இந்திய உலகம், ஓகேவா. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறம் அப்ப உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது, ஓகேவா. சீனால 1911 நடந்த புரட்சிக்கு ஏதேனும் 3 காரணிகள், ஓகேவா. சைனால 1911 நடந்த புரட்சிக்கு ஏதாச்சும் 3 காரணிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா. 1911 சைனால ஒரு புரட்சி அப்படின்றது ஏற்படுது, அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருந்தா ஒரு 3 காரணத்தை எழுதுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா. பாருங்களேன், மஞ்சி வம்சத்தின் சிதைவு எந்த வருஷம் அப்படின்னா 1908. பேரரசின் பாதுகாவலா இருந்த பேராசிரியர் தாவேகரின் மரணத்தோடு துவங்கியது. இதுக்கு புரட்சிக்கான ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா மஞ்சி வம்சத்தோட, அங்க மஞ்சி வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருந்திருக்கு, அதோட சிதைவு எந்த வருஷம் அப்படின்னா 1908. பேரரசின் பாதுகாவலரா இருந்த பேராசிரியர் தவேகரின் மரணம், அவரோட மரணம் அப்படின்றது நிகழுது. யாரு? தவேகரோட மரணம் அப்படின்றது நிகழுது. புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் என்ன பண்றாங்க, இப்ப வந்து நான் தான் அந்த அரசர்னு வச்சுக்கோங்க, 2 வயசு தான் எனக்கு ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க இருந்து அமைச்சர்கள் என்ன பண்ணுவீங்க, 2 வயசு தான் ஆகுது, 2 வயசுல என்ன இருக்கும் அவருக்கு, அந்த அரசருக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம இஷ்டம் போல மாகாணமா பிரிஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம் போல இது வேணா செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. அடுத்து உள்ளூர் ராணுவ கிளர்ச்சி. உள்ளூருக்குள்ள என்ன பண்ணுது, ராணுவ கிளர்ச்சி அப்படின்றது நடக்குது. இதுதான் எந்த வருஷம் அப்படின்னா 1911, ஓகேவா. அப்ப சைனால 1911 புரட்சி அப்படின்றது எதுவும் 3 காரணங்கள். அதே மாதிரி எந்த வருஷம் 1911 என்ன பண்ணுது, ராணுவ கிளர்ச்சி அப்படின்றது நடக்குது, ஓகேவா. அக்டோபர் எந்த மாசம், 1911 அக்டோபர் கிளர்ச்சி அப்படின்றது ஏற்படுது. இதுல பல மடங்காக பரவி இருக்கு, ஓகேவா. அதன் பாதிப்பு பல மடங்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அப்ப சைனால என்ன பண்ணுது, 1911 நடந்த புரட்சிக்கு எதுவும் 3 காரணங்கள் என்னன்னு கேக்குறாங்க. அதுல என்னது, மஞ்சு வம்சத்தோட சிதைவு எந்த வருஷம் 1908, ஓகேவா. அந்த பேரரசுல பாதுகாவலா இருந்த பேராசிரியர் யாரு, தவேகரோட மரணம் அப்படின்றது நிகழுது. அப்படி நிகழ்றதுனால புதிய பேரரசர் யாரு, 2 வயதே நிரம்பியவர் யாரு, அதே போல மாகாண ஆளுநர்கள் என்ன பண்றாங்க, சுதந்திரமா செயல்படுறாங்க. இதுல ராணுவ கிளர்ச்சி 1911 அக்டோபர்ல ஏற்பட்ட அதன் பாதிப்பு அப்படின்றது பல மடங்கா பரவி இருக்கு. அடுத்து மாவோவின் நீண்ட பயணம் பற்றி நீ குறிப்பு வரைக. மாவோவின் நீண்ட பயணம் பத்தி ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கலாமா? 1933, ஓகேவா. எந்த வருஷம் அப்படின்னா 1933 ஃபர்ஸ்ட் வாட்டி இயர் தான் வருது சார்.
இயரை மனப்பாடம் பண்றதா சார் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்க. ஓகேவா, இயர் கொஞ்சம் ட்ரை பண்ணா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்களேன், 1933 அந்த வருஷத்துல சீன பொது உடைமை கட்சியோட மீதான முழு கட்டுப்பாடு மாவோ வசம் வந்துருச்சு. ஓகேவா, சீன பொது உடைமை கட்சி இருக்குல்ல, அதோட முழு கட்டுப்பாடு அப்படின்றது யாருக்கிட்ட வருது? மாவோ. ஓகேவா, மாவோ அவர்கிட்ட வருது, அந்த ஊர்கிட்ட வந்துருது. ஓகேவா, அது நீண்ட பயணத்தை முன்னெடுத்து கிட்டத்தட்ட 1,00,000 பொது உடைமை ராணுவத்தினர் என்ன பண்றாங்க 1934 கிளம்புறாங்க. ஓகேவா, நல்லா பாருங்க, 1933 மாவோட கட்டுப்பாட்டுல எது வருது அப்படின்னா சைனாவோட பொது உடைமை கட்சியோட முழு கட்டுப்பாடு அப்படின்றது யாருக்கிட்ட வருது? மாவோ கிட்ட வருது. அப்படி மாவோ கிட்ட வரும்போது என்ன பண்றாரு 1934 33க்கு அடுத்த வருஷம் தான் 34. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000. ஓகேவா, 1,00,000 பொது உடைமைக்கு ராணுவத்தினர். ஓகேவா, அந்த ராணுவத்தில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அழைச்சிட்டு என்ன பண்றாரு ஒரு பயணத்தை ஏற்படுத்துறாரு. அது மிகப்பெரிய சகாப்தமா இருந்திருக்கு. அதுல கிளம்பிய 1,00,000 பேர்ல வெறும் 20,000 பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க 1935 பிற்பகுதியில 600 மைல்களை கடந்து வடக்கு ஷேனி பகுதியை சென்றடைறாங்க. ஓகேவா, மீதி பேர் என்ன பண்றாங்க நிறைய போர் வந்திருக்கலாம், நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கலாம், அது மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா அழிஞ்சிருக்காங்க. புரியுதா, 1,00,000 பேர்ல 20,000 பேர் தான். ஓகேவா, மீதி 80,000 பேர் என்ன பண்றாங்க அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6,000 மைலை தாண்டி 20,000 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. ஓகேவா, அதான் மாவோட நீண்ட பயணம். ஓகேவா, அப்ப மாவோட நீண்ட பயணம் அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 33, 34, 35. ஓகேவா, 33, 34, 35 மறந்துடக்கூடாது. அப்ப 1933 சீன பொது உடைமை கட்சியோட முழு கட்டுப்பாடு அப்படின்றது மாவோசம் வந்துருச்சு. அப்படி வரும்போது என்னது 1,00,000 பொது உடைமையான அந்த வீரர்கள் அழைச்சிட்டு என்ன பண்றாரு அவரு 1934 கிளம்புறாரு. அந்த பயணம் ஒரு சகாப்தமா இருக்கு. அப்படி போகும்போது கடைசியா 6,000 மைல். ஓகேவா, 6,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறதா 6,000 மைல். அதை தாண்டும் போது 1935 வெறும் 20,000 வீரர்கள் தான் இருந்திருக்காங்க. புரியுதா, எங்க போய் அடையறாங்க அப்படின்னா ஷேனி பகுதியை போய் அடையறாங்க. அடுத்து பாக்தாத் உடன்படிக்கையை பற்றி அறிந்ததே எழுதுக. பாக்தாத் உடன்படிக்கை அது என்ன நடந்துச்சு சார்? அது என்ன சார் பாக்தாத் உடன்படிக்கை அப்படின்றத பாருங்களேன். துருக்கி, ஈரான், பிரிட்டன். ஓகேவா, அது துருக்கி, பாகிஸ்தான், ஈராக், பிரிட்டன். ஓகேவா, அந்த நாட்டுல ஆகிய நாடுகளுக்கு 1955 ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஓகேவா, 1955 இந்த நாடுகளிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்ன சொல்றாங்க பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்றது என்னது துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க 1955 ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போடுறாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுது 1958, 55, 56, 57, 58 அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்றது மத்திய உடன்படிக்கை அமைப்பு அப்படின்றது மாத்தப்பட்டது. ஓகேவா, இந்த உடன்படிக்கை அப்படின்றது மத்திய உடன்படிக்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க மாத்துறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு. அப்ப 1955 என்ன பண்றாங்க துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான். ஓகேவா, இந்த நாடுகள்லாம் சேருது. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து 1955 ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போடுது. அந்த ஒப்பந்தத்தோட பேர் அப்படின்னா பாக்தாத் ஒப்பந்தம். அந்த பாக்தாத் ஒப்பந்தம் என்ன நடக்குது அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுது இந்த உடன்படிக்கையில 1958 ஒரு 3 வருஷம் கழிச்சு இணையுது. இந்த ஒப்பந்தம் படி மத்திய உடன்படிக்கை அமைப்பு அப்படின்றத மாற்றி அமைக்கப்படுது. ஓகேவா, என்னது மத்திய உடன்படிக்கை அப்படின்னு மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மார்ஷல் திட்டம் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. மார்ஷல் திட்டம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு பாருங்களேன். மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்குகளை வச்சுக்கணும் அப்படின்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுது மார்ஷல் திட்டத்தை உருவாக்குது. மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணணும் நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா மார்ஷல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருது. அந்த மார்ஷல் திட்டத்துல என்ன இருக்கும் அப்படின்றது பாருங்களேன். 2ஆம் உலக போரின் பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்தது. இப்ப வந்து என்னது நான் தான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த டாலர் ஏகாதிபத்தியம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்றது. டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னா இப்ப இந்தியா இல்ல ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்ல. ஓகேவா, என்ன பண்றேன் பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க என்கிட்ட தக்க வச்சுக்கிறேன். அந்த மாதிரி என்ன பண்ணுது மார்ஷல் திட்டம் அப்படின்றதுக்காக மேற்க இருக்கக்கூடிய நாடுகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல அதை தன் செல்வாக்குல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா டாலர்களை கொடுக்குது. டாலர்களை வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணுது அதை கொடுக்குது. 2ஆம் உலக போர் வாக்குல. ஓகேவா, எந்த வருஷம் இந்த திட்டம் செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப நடக்கும்போது அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது அமெரிக்கா டாலர்களை பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்யுது. நீங்க டாலர்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணுது ஒரு வழிவகையை செய்யுது. புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்து பார்க்கலாம் மார்ஷல் திட்டம் அப்படின்னா என்ன புரியுதா? மார்ஷல் திட்டமும் உங்களுக்கு டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அடுத்த கேள்வி 3ஆம் உலக நாடுகள் பத்தி ஒரு குறிப்பு உரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒன்னும் இல்ல ஈஸி தான். ஐக்கிய அமெரிக்க நாட்டோட தலைமையில கூடிய முதலாளித்துவ நாடுகளை உலக அரசியல்ல 1ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சோவியத் நாட்டோட தலைமையை சோவியத் நாடு எதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஐக்கிய அமெரிக்க நாட்டின் தலைமையில். ஓகேவா, ஐக்கிய அமெரிக்க நாடு அந்த அமெரிக்க நாடுகள் ஐக்கிய அமெரிக்க நாடோட தலைமையில முதலாளித்துவ நாடுகளை
உலக அரசியல் முதலாம் உலக நாடுகள் என்றும், சோவியத் நாடோட தலைமையில கூடிய பொது உரிமை நாடுகளை இரண்டாம் உலக நாடுகள். ஓகேவா, ஒண்ணும் இல்ல, முதல் உலக நாடுகள், இரண்டாம் உலக நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப முதல் உலக நாடுகள் அப்படின்றது என்னன்னு தெரியணும், இரண்டாம் உலக நாடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும், மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்ப முதல் உலக நாடுகள் அப்படின்றத பாருங்க, ஐக்கிய அமெரிக்க நாடோட தலைமையில, ஐக்கிய அமெரிக்க நாடுகளை அதோட தலைமையில கூடிய முதலாளித்துவ நாடுகளை உலக அரசியல்ல முதலாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சம்பந்தமா இருக்குல்ல, அந்த இதுல உடைய முதலாளித்துவ நாடுகள் என்ன சொல்றாங்க, உலக அரசியல்ல முதலாளித்துவம் உடைய முதலாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? அப்ப முதலாம் உலக நாடுகள் அப்படின்றது எதை சம்பந்தமா சொல்றாங்க, ஐக்கிய அமெரிக்க நாடுகள். ஓகேவா, அடுத்து சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொது உடைமை நாடுகளை இரண்டாம் உலக நாடுகள். ரஷ்யா இருக்குல்ல, அந்த மாதிரி நாடுகள் இருக்கிறத இரண்டாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியில இருந்த நாடுகள், இந்த ரெண்டு பிரிவிலையும் சேராம வெளியில இருந்துச்சுல அந்த நாடுகள், அத மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப முதலாம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிடணும், இரண்டாம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிடணும், மூன்றாம் அப்படின்னா இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, ரெண்டுத்துக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு நாடு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற நாடுகள் என்ன சொல்றாங்க, மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து கியூபாவின் ஏவுகணை சிக்கல் எவ்வாறு வேலைக்க செய்யப்பட்டது, கியூபாவில ஏவுகணை சிக்கல் அப்படின்றது எவ்வாறு சரி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், காஸ்ட்ரோவோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு அதன் விமானத்தங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டு வீச தாக்கியது. என்னது, காஸ்ட்ரோவோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா கியூபா மேல ஒரு ஏவுகணை தாக்குதலை விடுது. ஓகேவா, அது என்ன பண்ணுது, குண்டு வீச தொடங்குது. ஓகேவா, குண்டு என்ன பண்ணுது, வீசுது. ஓகேவா, அப்படி அமெரிக்காவின் போர் கப்பல்கள் கியூபாவை சுற்றி வளைத்தன. ஓகேவா, அமெரிக்காவோட போர் கப்பல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கியூபாவை சுத்தி வளைக்குது. இதுதான் அமெரிக்காவோட போர் கப்பல்கள்னு வச்சுப்போம். இது கியூபா என்ன பண்ணுது, போய் சுத்தி வளைக்குது. போர் கப்பல்கள். ஓகேவா, கப்பல்கள் என்ன பண்ணுது, அந்த நாட்டை சுத்தி வளைக்குது, கியூபாவை சுத்தி வளைக்குது. அந்த மாதிரி சுத்தி வளைக்கும் போது சோவியத் கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணை ரகசியமாக நிறுவப் போவதாக கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு உளவுத்துறை தகவல் கொடுத்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சோவியத் கியூபாவில என்னது, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா என்ன பண்ணுது, கியூபா அந்த காஸ்ட்ரோட ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வரணும் அப்படின்றது நான் தான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சோவியத் நாடு அந்த கியூபா. ஓகேவா, சோவியத் நாடு கியூபான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த காஸ்ட்ரோ ஆட்சி நடக்குது, நான் என்ன பண்றேன், இந்த காஸ்ட்ரோட ஆட்சி நடக்கக்கூடாதா அப்படின்னு நான் முடிவு பண்றேன். முடிவு பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்களேன், விமானத்தளங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டு வீசுது. ஓகேவா, காஸ்ட்ரோட ஆட்சி முடிவுக்கு வரணும்னு கியூபால இருக்கக்கூடிய என்ன பண்றேன், நான் குண்டை போடுறேன். நான் அமெரிக்கா, நீங்க அந்த சோவியத் நாடு கியூபா சைடு இருக்கவங்க. ஓகேவா, நான் என்ன பண்றேன், அந்த காஸ்ட்ரோட ஆட்சி முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா குண்டை தூக்கி போடுறேன். எங்க விமான நிலையத்துல. ஓகேவா, விமான தளங்கள் என்ன பண்றேன், நான் குண்டை போடுறேன். குண்டை போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட போர் கப்பல்கள் என்ன பண்ணுது, நான் மறுபடியும் என்ன பண்றேன், போர் கப்பல் எடுத்து வந்து கியூபாவை சுத்தி வளைக்கிறேன். நீ தான் கியூபா. ஓகேவா, நான் என்ன பண்றேன், அந்த போர் கப்பல்கள் எடுத்துட்டு வந்து நான் உங்களை சுத்தி வளைக்கிறேன். ஓகேவா, சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் சோவியத் நாடு. ஓகேவா, சோவியத் நாடு என்ன சொல்லுங்க, ரஷ்யா. அந்த ரஷ்யால இருக்க கியூபால அணுசக்தியோடு அப்ப என்ன பண்றாங்க, நீங்க என் மேல, நான் தான் அமெரிக்கால, நீங்க என்ன பண்றீங்க, யாருக்கும் தெரியாம அணுசக்தி கொண்ட, ஓகேவா, அந்த அணுக்களை, அந்த நியூக்ளியர் பாம்லாம் இருக்குல்ல, அதை என் மேல போட போவதா என்ன பண்றாங்க, கென்னடி. ஓகேவா, அவரு தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு ஒரு உளவுத்துறை தகவல் அப்படின்றது கொடுக்குது. உங்களுக்குள்ள என்னது, கென்னடின்னு ஒரு தலைவர் இருக்காரு, என்ன பண்றாரு, அவரு யாருக்கும் தெரியாம என்கிட்ட வந்து அந்த ரகசியத்தை சொல்றாரு. இந்த மாதிரி ரஷ்யால என்ன பண்ண போறாங்களாம், உங்க மேல வந்து குண்டு போட போறாங்களாம், அதுவும் வந்து அணுகுண்டு போட போறாங்களாம், அதான். ஓகேவா, ரகசியமா என்ன பண்றாங்க, அந்த கென்னடி தலைமையிலான ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து சேருது. இறுதியா என்ன பண்றாங்க, சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே என்னது, இப்ப என்ன பண்ணுது, சோவியத் நாடு கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வருது, இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் குருசோவ். ஓகேவா, யாரு, குருசேவ் அப்படி என்ன பண்றாருன்னா ஏவுகணைகளை திரும்ப பெற உறுதியளித்ததால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. ஓகேவா, என்னது, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், காஸ்ட்ரோ அழிக்கணும்ன்றதுக்காக நான் உள்ள வரேன். ஆனா நீங்க வந்து என் மேல வந்து குண்டு போட போறதா எனக்கு தெரிஞ்சுது. அப்ப நான் என்ன பண்றேன், நிறைய வந்து என்ன பண்றேன், ஆயுதங்கள் நிறைய படைகளை திரட்டுறேன். ஆனா குருசேவ் என்ன பண்றாரு, சோவியத் நாட்டுல இருக்க குருஷேவ். ஓகேவா, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய குருஷேவ் குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேணாம், இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது என்ன பண்றாரு, ஏவுகணைகளை திரும்ப பெறுறாரு. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போட வேணாம் அப்படின்றது திரும்ப பெறுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த சண்டை அப்படின்றது முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. புரியுதா? அப்ப கியூபாவின் ஏவுகணை சிக்கல் எவ்வாறு செயலிழக்க செய்யப்படுது அப்படின்றது புரியுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியம். அடுத்து அழகு 5, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா, பாருங்களேன், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுக. தேவேந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல,
அவர் முன்வைத்த நம்பிக்கைகள் என்னென்ன இருக்கு, அதை பத்தி 4 கூறுகளை வந்து வெளியிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், தொடக்கத்துல எதுவும் கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள். ஓகேவா, அது ஒரே ஒரு கடவுள் தான். நம்ம சொல்ற மாதிரி என்னது நிறைய கடவுள் சொல்லிக்கிறோமா, இந்துக்கு ஒரு கடவுள், முஸ்லிமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்டியனுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், என்ன சொல்றாரு, அந்த மாதிரிலாம் கடவுள் வந்து வேற வேறலாம் கிடையாது, ஒரே கடவுள் தான் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா, இவ்வாறே அவர் உலகத்தை படைத்தார். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்தை படைச்சாரு. ஓகேவா, ஒரு கடவுள் தான், என்னது அவரு தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவர் ஒருத்தவர் தான் என்னது, உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின், ஓகேவா, அவர் உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவரே நிலையானவர். அவர் என்னது, அவர் தான் நிலையானவர். அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, எங்கேயும் நிறந்திருக்காரு. அவருக்கு என்ன யாரும் இல்லை, அவருக்கு கிணைய யாருமே கிடையாது அப்படின்றத யாரு சொல்றா, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் சொல்றாரு. ஓகேவா, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்துள்ளது. நம்முடைய வீடு பேரு இந்த பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி அவரை நம்புவர்களையும் அவரை வணங்குறவங்களையும் சார்ந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுவதிலும் அடங்கியுள்ளது. ஓகேவா, இதுல எந்த இயரும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு கதை மாதிரி படிச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, புரியுதா இந்த கொஸ்டின், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். புரியுதா? ஓகே, அடுத்த கேள்வி, சமூக சீர்திருத்தங்கள் மகாதேவ் கோவிந்த ரானடையின் பங்களிப்பை குறிப்பிடுக. சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் கோவிந்த ரானடே, ஓகேவா, எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்னென்ன பங்களிப்பு செஞ்சார் அப்படின்றத கேக்குறாங்க. பாருங்களேன், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே இவர் என்ன பண்றாருன்னா, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மனம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக என்ன பண்றாரு, பாடுபடுறாரு. ஓகேவா, அப்ப மகாதேவ் கோவிந்த ரானடே பத்தி கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கலாம். சமூக சீர்திருத்தத்துக்கு, ஓகேவா, சமூக சீர்திருத்தத்துக்கு மகாதேவி கோவிந்தனுடைய பங்களிப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன், நீதிபதி, ஓகேவா, நீதிபதி எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவோம். மகாதேவி கோவிந்த ரானடே அவர் என்ன பண்றாரு, சாதி மறுப்பு, சாதியை வந்து மறுக்கிறாரு. ஓகேவா, சாதி என்றது இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, சாதியை மறுக்கிறாரு. சமபந்தி, ஓகேவா, சமபந்தி, அடுத்து சாதி மறுப்பு திருமணம். ஓகேவா, என்னது இந்த சாதி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரில சாதி மறுப்பு என்ன பண்ற, திருமணம் அப்படின்றது செய்யணும். விதவை மறுமணம், ஒருத்தவங்க என்னது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இல்ல கணவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கணவர் இறந்ததுக்கு அப்புறம் விதவை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி விதவை ஆயிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விதவை மறுமணத்தை என்ன பண்ணிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். ஓகேவா, தன்னுடைய இதுக்காக என்ன பண்ணிருக்காரு, தன்னை அர்ப்பணித்திருக்காரு. யாரு, மகாதேவி கோவிந்த ரானடே. புரியுதா? இவரு விதவை மறுமண சங்கம் 1861 எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, விதவை மறுமண சங்கம் 1861 கொண்டு வந்திருக்காரு. விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870. ஓகேவா, புனே சர்வஜனிக் சபா 70. ஓகேவா, மறந்துடக்கூடாது, 70. ஓகேவா, 1870. புனே சர்வஜனிக் சபா எந்த வருஷம், 1870. விதவை மறுமண சங்கம் 1861. விதவை மறுமண சங்கம் 1861. தக்கான கல்விக் கழகம் 1884. ஓகேவா, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். ஓகேவா, அப்ப எம்ஜி ரானடே நிறுவனதான் 3 விஷயம். ஓகேவா, ஒண்ணு விதவை மறுமண சங்கம் 1861. ஓகேவா, அடுத்து புனே சர்வஜனிக் சபா 1870. அடுத்து தக்கான கல்விக் கழகம் 1884. ஓகேவா, இது 3த்தையும் நிறுவியிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, பெண்களுக்காக மக்களுக்காக என்ன பண்றாரு, சாதி திருமணம், சாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், விதவை மறுமணம், இந்த விஷயம் ஆதரிச்சிருக்காரு. யாரு, எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தங்கள் குறித்து சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, தலைவர்களை பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் இருக்கு அப்படின்னா சீர்திருத்தங்களை பத்தி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ராமலிங்க சுவாமிகள் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களின் மூலமும் காட்டினார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட அன்பை என்ன பண்றாரு, ஒரு செடி கொடி மேல கூட காட்டுறாரு. ஓகேவா, அந்த செடி வந்து வளருது, அதுவும் ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, தன்னோட அன்பை காட்டுறாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? 1865 அடுத்து பாருங்களேன், 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. எந்த வருஷம், 1865. மறந்துடக்கூடாது, 1865. இது எப்படி ஞாபகம் பாருங்களேன், ஆரஞ்சு. ஓகேவா, 65 அப்படின்றது ஆரஞ்சு அப்படின்னு ஞாபகம். ஓகேவா,
ஆரஞ்சு என்ன பண்ணணும், சமமா என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். அப்ப சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865. 65 அப்படின்றது ஆரஞ்சு அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? அப்ப ஆரஞ்சு என்ன பண்ணணும், சம பங்கா கொடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க போறீங்க, அப்ப எப்படி கொடுக்கணும், சம பங்கா கொடுக்கணும். ஆரஞ்சு என்ன பண்ணணும், சம பங்கா தான் இருக்கணும். அப்ப சமரச வேத சன்மார்க்க சங்கம் எந்த வருஷம், 1865. ஓகேவா? நம்ம அமைப்பை நிறுவினாரு. இது என்னது, அத சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாத்துறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா சமரச வேத சுத்த சன்மார்க்க சங்கம். ஓகே, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாத்துறாங்க. புரியுதா? எந்த வருஷம், ஆரஞ்சு. ஆரஞ்சு என்ன பண்ணணும், சமமா பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு இருக்கு. அது எப்படி பேர் மாத்துறாங்க, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாத்துறாங்க. புரியுதா? இது எந்த வருஷம், 1865. ஓகேவா? அடுத்து 1866. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். தென்னிந்தியாவுல சவுத் இந்தியாவில ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867. ஓகேவா? அப்ப இந்த ஒரு கொஸ்டின்ல 3 இயர் வருது. ஓகேவா? ஒன்னு 65, இன்னொன்னு 66, இன்னொன்னு 67. சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூர்ல நிறுவியிருக்காரு. இன்னமும் நீங்க போனீங்க அப்படின்னா வடலூர்ல அவர் ஏற்றிய நெருப்பு, ஓகேவா, அந்த அடுப்பு ஏற்றிய நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? நீங்க அப்ப வடலூர் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்பயுமே வந்து சாதி சமயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது இலவச உணவு அப்படின்றது கொடுப்பாங்க. உணவு அப்படின்னா 3 வேளையும் சோறு போட மாட்டாங்க, உங்களுக்கு கஞ்சி அந்த மாதிரி சாப்பாடு அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன, இந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால தெளிவா பாருங்க பார்க்கலாம். என்ன பண்றாரு, ஒரு செடி கொடி மேல கூட வந்து அன்பை காட்டுறாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவாரு. அது பின்னாடி எப்படி பெயர் மாற்றுறாங்க அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பெயர் மாற்றுறாங்க. அடுத்து 1866 தென்னிந்தியாவில ஒரு கொடிய பஞ்சம் அப்படின்றது ஏற்படுது. அதை பார்த்து அவரு 1867 என்ன பண்றாரு அப்படின்னா சாதி எல்லைகள் இருக்கக்கூடாது, இந்த சாதி தான் வந்து சாப்பிடும், இந்த ஜாதி மக்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்றத நிறுவக்கூடாது, யாரு வேணா வந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக 1867 வடலூர்ல ஒரு இலவச உணவகம் அப்படின்றது கொடுக்குறாரு. ஓகேவா? உணவு அப்படின்றது என்ன பண்றாரு, ஓபன் பண்றாரு. புரியுதா? அடுத்து பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க. உடன்கட்டை ஏறுதல். ஓகேவா? கணவன் இறந்துட்டா என்ன பண்ணணும், பெண்ணும் போயிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உடன்கட்டை ஏறுதல் சதி. ஓகேவா? பிரம்ம சமாஜம். ஓகேவா? பிரம்ம சமாஜத்தால ஒழிக்கப்பட்ட என்னது சமூக தீமைகள் என்னன்னு அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து குழந்தை திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, அந்த விஷயம் அப்படின்றது தடைப்படணும். பலதார மனம், நிறைய பேரை வந்து திருமணம் செய்வது, அது தடைப்படணும். விதவை பெண்கள் மறுமணம். ஓகேவா? என்னது, ஒருத்தவங்க வந்து கணவன் இறந்தா அவங்க விதவை ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னது மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொன்னது எது அப்படின்னா பிரம்ம சமாஜம். ஓகேவா? பிரம்ம சமாஜத்தால ஒழிக்கப்பட்டது. ஓகேவா? ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் இதெல்லாம். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி, ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக ஜோதிபா பூலே ஆற்றிய பணிகள். ஓகேவா? ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்காக ஜோதிபா பூலே என்னென்ன வந்து விஷயத்தெல்லாம் வந்து பணிகளை நடத்தினாரு, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இவருதான் யாரு அப்படின்னா ஜோதிபா பூலே. ஓகேவா? பாருங்களேன், 1852 என்ன பண்றாங்க, ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. ஓகேவா? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபன் பண்றாங்க. யாரு ஓபன் பண்றா, புனேல, மகாராஷ்டிரால இருக்கக்கூட புனேல யாரு ஓபன் பண்றா அப்படின்னா ஜோதிபா பூலே ஓபன் பண்றாரு. எந்த வருஷம், 1852. இப்ப 52 எப்படி ஞாபகம், 52 இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா 52ன்னு வச்சுக்கலாமா, 52 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அது எப்படி ஞாபகம் ஃபைட் பண்றாங்க. ஓகேவா? ஒடுக்கப்பட்டோர். ஓகேவா? ஒடுக்கப்பட்டோர் ஸ்கூல் போக கூடாது அப்படின்றது என்னது அந்த காலத்துல இருந்த ஒரு விஷயம். ஓகேவா? அது என்ன பண்றாங்க, எதிர்த்து போராடுறாங்க. அப்ப எதிர்த்து போராடுறப்ப இங்கிலீஷ் என்ன பண்றாங்க, ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்ப 52 அப்படின்றது ஃபைட் பண்ணாங்க. 52 அப்படின்றப்போ ஃபைட் பண்ணாங்க. ஒடுக்கப்பட்டோர் பள்ளி நிறுவனத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபைட் பண்றாங்க. எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா ஷார்ட்கட். ஓகேவா? 1852 அப்படின்றது 1852 அப்படின்றது 52 இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா 52. ஓகேவா? அப்ப ஃபைட் பண்ணாங்க. யாருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஜோதிபா பூலே என்ன பண்ணிருக்காரு, ஃபைட் பண்ணி என்ன பண்றாரு, பள்ளிகள் அப்படின்றது திறந்திருக்காரு. அப்ப 1852 ஜோதிபா பூலே புனேயில் என்ன செய்தார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பள்ளிகளை திறந்தார். ஓகேவா? இந்த பாயிண்ட் முக்கியம், இந்த இயர் எழுதியே ஆகணும், இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து சத்திய சோதக் சமாஜ் என்னது அப்படின்னா உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ட்ரூத் சீக்கர் சொசைட்டி எனும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. யாரு அப்படின்னா ஜோதிபா பூலே நிறுவுறாரு. ஓகேவா? அதோட சங்கத்தோட பேர் என்ன அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறாரு.
இது என்னது பிராமணர் அல்லாத மக்களும் ஓகேவா, பிராமணர் இல்லாம மக்கள் இருக்காங்களே அவங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா சுயமரியாதையோட இருக்கணும், குறிக்கோளோட இருக்கணும், வாழ தூண்டுவதற்காக ஒரு அமைப்பை தோற்படுத்துறாரு. அந்த அமைப்போட பேர் என்ன அப்படின்னா சத்திய சோதக் சமாஜ். ஓகேவா, இது முக்கியம். அடுத்து பூலே, அதாவது வந்து என்ன பண்றாரு, ஜோதிபா பூலே என்ன பண்றாரு, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. ஓகேவா, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. விதவை மறுமணத்தையும் ஆதரிக்கிறாரு. ஓகேவா, விதவை மறுமணம் நான் சொல்லியிருக்கேன், கணவன் இறந்துட்டா மனைவி இன்னொரு திருமணம் அப்படின்றது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, அப்படிலாம் கிடையாது, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அதை வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. ஜோதிபாவும் அவருடைய மனைவி யாரு அப்படின்னா சாவித்திரிபாய். ஓகேவா, அவரோட மனைவி யாரு, சாவித்திரிபாய் பூலே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களோட முன்னேற்றத்துக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, தன்னோட வாழ்க்கையை என்ன பண்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கு என்ன காப்பகங்களையும் உருவாக்கியிருக்காரு. ஓகேவா, பெற்றோர் இல்லாம குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக விடுதிகளையும் விதவைகளுக்காக காப்பகங்களையும் நிறுவியிருக்காரு. யாரு, ஜோதிபா பூலே. ஓகேவா, இதுல என்ன பாயிண்ட் முக்கியம் அப்படின்னா 1852 முக்கியம், சத்திய சோதக் சமாஜ் முக்கியம், குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு, அப்புறம் விதவை மரணத்தை ஆதரிச்சிருக்காரு. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து அழகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேவா, பாளையக்காரர்களின் கடமைகள் என்ன இருந்துச்சு, பாளையக்காரர்களோட கடமைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாளையக்காரர்களோட கடமைகள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்களேன். வரி வசூலிக்கணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரி வசூலிக்கணும், நிலப்பகுதிகளை நிர்வகிக்கணும், ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா அந்த நிலப்பகுதி நிர்வகிக்கணும். அடுத்து வழக்குகளை விசாரிக்கணும். ஏதாச்சும் ஒரு வழக்கு வருது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன பண்ணணும், விசாரிக்கணும். சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். காவல் காக்கணும், படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது, காவல் காக்கணும். நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுதல். ஓகேவா, நாயக்க ஆட்சியாளர் என்ன பண்றாங்க, தங்களோட அதிகாரத்தை என்ன பண்றாங்க, தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உதவுறாங்க. புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியம். ஓகேவா, அடுத்து இதுல ஒரு ஷார்ட்கட் அப்படின்றத சொல்லுறேன். கிழக்கு மற்றும் மேற்கு அமையப்பட்ட பாளையங்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பட்ட பாளையங்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின், ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்களேன், சிங்கத்தோட நடு தலையில சேறு ஊத்திருச்சு. பாருங்களேன், சிங்கத்தோட நடு தலையில சேறு ஊத்திருச்சு. பாருங்களேன், சிங்கத்தோட அப்படின்னா சிங்கம்பட்டி, நடு தலையில அப்படின்னா நடுவங்கோட்டை, தலையில அப்படின்னா தலைவங்கோட்டை. ஓகேவா, நடு அப்படின்னா நடுவுக்குறிச்சி. ஓகேவா, நடு அப்படின்னா நடுவுங்குறிச்சி, தலை அப்படின்னா என்னது, தலைவங்கோட்டை, சேரு அப்படின்னா சேத்தூர். ஓகேவா, சேரு அப்படின்னா சேத்தூர், ஊத்திருச்சு அப்படின்னா ஊத்துமலை. புரியுதா, ஷார்ட்கட்ல இருக்க புரியுதா. மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். சிங்கத்தோட நடுத்தலையில சேறு ஊத்திருச்சு, அதெல்லாம் என்னது, மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள். இதனால இதை வந்து இந்த 5 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் என்ன அப்படின்னா கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள். ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்த கேள்வி, களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது, களக்காடு போர்ல என்ன நடந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நவாப், ஓகேவா, ஆற்காட்டு நவாப் அவரை பத்தி இருக்காரு. ஓகேவா, அவரோட கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி, ஓகேவா, மாபூஸ் கான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எதிராக, அதாவது நம்ம திருநெல்வேலிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா போர் தொடுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாபூஸ் கானுக்கு திருநெல்வேலிக்கு செல்லும் படையை வந்து பலப்படுத்துறாரு. நீ திருநெல்வேலிக்கு போயிட்டு என்ன பண்ணு, அந்த பாளையர்களை வந்து என்ன பண்ணு, அவங்களை அடிச்சு, அந்த புலித்தேவர் அடிச்சு என்ன பண்ணு, அந்த இடத்த வந்து தன்னோட கைக்குள்ள கொண்டு வா அப்படின்னு என்ன பண்றாரு ஆற்காடு நவாப் மாபூஸ் கானுக்கு சொல்லி அனுப்புறாரு. ஓகேவா, மருதுநாயகத்துல சொல்லி அனுப்புறாரு. ஆனா என்ன பண்றாரு, பிற்காலத்துல அவர் என்ன பண்றாரு, மனமாற்றம் அடைந்து திரும்பி மாறிடுறாரு. ஓகேவா, ஆனா என்ன பண்றாரு, நவாப் வந்து கூடுதல் படைகளை வந்து நான் தான் அந்த மாபூஸ் கான் வச்சுப்போம். ஓகேவா, நீங்க தான் அந்த புலித்தேவர்னு வச்சுப்போம். என்ன பண்றாங்க அப்படின்னா நவாப் என்ன பண்றாரு அப்படின்னா என்கிட்ட, ஓகேவா, நவாப் என்ன பண்றாரு, நான் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கேன், என்ன பண்றாரு, எக்ஸ்ட்ரா படைகளை கொடுத்து உங்ககிட்ட போய் அந்த இடத்த வந்து அடிச்சு புடிங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றேன், நானும் என்ன பண்றேன், நான் திருநெல்வேலிக்கு போற வழியில நவாப் கூடுதல் படைகள் கொடுக்குறாரு, அதையும் எடுத்துக்கிட்டு வரேன். ஓகேவா, அப்படி வரும்போது மேலும் என்ன பண்ணுது அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுது 1000 சிப்பாய்களை கொடுக்குது. மேலும் கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு 1000 சிப்பாய்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோப்பா, இந்தா மாபூஸ் கான் நீ போய் என்ன பண்ணு, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நான் தான் மாபூஸ் கான் என்கிட்ட தான் சொல்றாங்க அந்த கம்பெனி படை. ஓகேவா, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, போயிட்டு என்ன பண்ணு, அந்த படைகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த புலித்தேவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து தூக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே அப்படின்ட்டு என்ன பண்றேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் மாபூஸ் கான். இப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, எனக்கு திருநெல்வேலிக்கு போறப்ப கொஞ்சம் படைகளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா 1000 சிப்பாய்களை எனக்கு கொடுக்குது. என்ன பண்ணுது, 1000 சிப்பாய்களை அனுப்புது. ஓகேவா, அடுத்து நவாப் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா நவாப் வந்து 600க்கும் மேற்பட்ட படைவர்களை எனக்கு கொடுக்குறாரு.
என்ன பண்றது, இப்போ வரையும் ஒரு 1600க்கு மேற்பட்ட படைகள் அப்படின்றது என்கிட்ட இருக்கு. ஓகேவா, 1600 படை வீரர்கள் அப்படின்றது என்கிட்ட இருக்கு. ஏன் 1000 பேர் வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துருச்சு, ஒரு 600 பேர் வந்து ஆற்காடு நவாப் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு எதுக்கு, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பூலித்தேவர் இருக்கக்கூடிய பகுதியை போய் அழிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப நான் ஒரு 1600 பேரோட போயிட்டு இருக்கேன். ஓகேவா, அவருக்கு கர்நாடக பகுதியில இருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவும் இருந்துச்சு. அவருக்கு என்ன பண்றது, அந்த மாபுஸ் கானுக்கு எனக்கு இன்னும் படைகள் பத்தல அப்படின்றது என்ன பண்றேன், கர்நாடக பகுதியில இருந்து காலாட்படை குதிரைப்படை இது ரெண்டும் வருது. ஓகேவா, எக்ஸ்ட்ராவும் வந்துருச்சு. அடுத்து மாபுஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்த முன்பாக திருவிதாங்கூர் 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். ஓகேவா, இப்ப என்ன பண்றேன், நாங்க திருவிதாங்கூர் பகுதிக்கு வரேன், திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த சைடு போய் என்ன பண்றேன், திருவிதாங்கூர் பகுதிக்கு போறேன். நான் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, திருவிதாங்கூர் பகுதியோட சேர்த்து கிட்டத்தட்ட 2000 வீரர்களுக்கு மேலாக. என்கிட்ட எவ்வளவு இருக்கு, 1600 கொஞ்சோடு காலாட்படை கொஞ்சோடு குதிரைப்படை தான் இருக்கு. ஆனா உங்கள்ட்ட என்ன இருக்கு, 2000 குதிரைப்படை இருக்கு. 2000 வீரர்கள் மேல இருக்காங்க. ஓகேவா, 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். ஓகேவா, என்னது ஏற்கனவே புலித்தேவரோட படைகள் அப்படின்றது அதிகமா இருக்கு, அது என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ரா திருவிதாங்கூர்ல இருந்து 2000 வீரர்கள் அப்படின்றது வந்துட்டாங்க. இப்ப நான் வந்து பாத்துட்டு என்னடா அது இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பாத்துட்டு ஆச்சரியமா நிக்கிறேன். அப்பதான் நடக்குது, களக்காட்டுல ஒரு நடைபெற்ற போர்ல மாபுஸ் கான் படைகள் தோற்கடிக்கப்படுது. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன தோற்கடிச்சிட்டீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், ஓடிட்டேன். ஓகேவா, புரியுதா அந்த கொஸ்டின், ரொம்ப எளிமையான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து கம்பெனியாருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே சர்ச்சை ஏற்பட காரணமாக விளங்கியது. கம்பெனியாருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே என்ன சர்ச்சை ஏற்பட்டது, அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வரி வசூலிக்க உரிமையை கம்பெனி பெற்றிருந்துச்சு. ஓகேவா, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வரி வசூலிக்கிற உரிமையை யார் பெற்றிருந்தா, கம்பெனி பெற்றிருந்துச்சு. அந்த அனைத்து பாளையங்களில் இருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்கள் நியமித்தது. ஓகேவா, அனைத்து பாளையம் கிட்டத்தட்ட 72 பாளையம் அப்படின்றது இருந்துச்சு. அது என்ன பண்ணுது, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுது, எல்லா இடத்துலயும் வரி அப்படின்றத வசூலிக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுது, ஆட்சியாளர்கள் நியமிக்குது. ஓகேவா, அந்த ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினார். ஓகேவா, பாளையக்காரர்கள்ட்ட இப்ப நான் தெளிவா சொல்ற பாருங்க, நான் தான் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வச்சுப்போம், நீங்க தான் அந்த பாளையக்காரர்கள் வச்சுப்போம். நான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, நீங்க பாளையக்காரர்கள். ஓகேவா, என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ போயிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் வரி வசூலிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றேன். நானா வந்து நார்மலா வரி வசூலிச்சா பரவாயில்ல, என்ன பண்றேன், உங்களை அவமானப்படுத்துறேன். அவமானப்படுத்தி என்ன பண்றேன், அந்த வரியை வந்து வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன், உங்களை அவமானப்படுத்துறேன், அந்த மாதிரி வந்து வரியை வசூலிக்கிறேன். ஓகேவா, இது கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலருக்கும் இது என்ன பண்ணுது, பாளையக்காரர்கள் யார் இருக்கா, கட்டபொம்மன் இருக்காரு, அவருக்கு வந்து சம கடுப்பாயிருது. ஓகேவா, வருது வந்து வரி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்மள அவமானப்படுத்துறான் அப்படின்றத என்ன பண்றது, நீங்க கட்டபொம்மன் சைடு இருக்கிறதா வச்சுப்போம், நான் வந்து கம்பெனி சைடு. ஓகேவா, அப்ப இதுதான் என்ன பண்ணுது, கட்டபொம்மனுக்கும் கம்பெனிக்கு என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுதான் பெரிய பகை ஏற்பட அடிப்படையானது. புரியுதா என்ன பாயிண்ட் அப்படின்றது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் 1801 முக்கிய கூறுகளை தருக. முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கேள்வி படிக்காம போகவே கூடாது, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா, பாருங்களேன், மருது சகோதரர்கள் ஜூன் 1801, மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூன் 1801, இந்த இயர் ரொம்ப முக்கியம், கொஸ்டின்லயே கொடுத்துட்டா சூப்பர், இல்ல அப்படின்னா நீங்க எழுதணும். மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, ஜூன் 1801 நாட்டோட விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனத்தோட பேர் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். பாருங்களேன், மருது சகோதரர் என்ன பண்றாங்க, 1801 நாட்டோட விடுதலையை முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனத்தோட பேர் தான் என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இவருங்க யார் அப்படின்னா மருது சகோதரர், சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க, 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு வெளியிடுறாங்க. எதுக்கு, நம்ம நாட்டோட விடுதலையை வந்து பேணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைகோவலை 1801 பேரிக்கை. ஓகேவா, என்ன பண்றாங்க, பிரிட்டிஷாருக்கு எதிராக, பிரிட்டிஷ் இருக்காங்களா அந்த கம்பெனி படைக்கு எதிராக என்ன பண்றாங்க, மண்டல, சாதி, ஓகேவா அது முக்கியம், சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல விடுக்கப்பட்ட அறைகோவல் தான் என்னது 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றது. ஓகேவா, இந்த பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சியில் அமையப்பட்டதுனால இது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்றாங்க. இது நவாப்போட கோட்டை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எங்க ஓட்டுறாங்க அப்படின்னா நவாப்போட கோட்டை முன்சுவர், நவாப்போட கோட்டையோட முன்சுவர். ஓகேவா, இதான் நவாப்போட கோட்டை அப்படின்னா முன்னாடி ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஓகேவா, அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர். ஓகேவா, ஸ்ரீரங்கம் திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, அதோட சுற்றுச்சுவர் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேவா, 1801 நடக்கிறது. ஓகேவா, அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்கர்கள் பலரும் ஒன்று திரண்டனர். ஓகேவா,
இந்த மாதிரி மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு பாளையக்காரர்கள் எல்லாரும் யார் கூட சேர்றாங்க, மருது சகோதரர்கள் கூட சேர்றாங்க. ஓகேவா. சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களே ஆங்கிலேயருக்கு எதிராக திட்டினார். சின்ன மருது என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ஆட்கள். ஓகேவா. எவ்வளவு பேரு, கிட்டத்தட்ட 20,000 பேர். ஓகேவா. எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டுறாரு. ஓகேவா. அடுத்து வங்காளம், சிலோன், மலேயா. இப்ப இது தெரிஞ்சிருச்சு, இது ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து 20,000 படை வீரர்களை இந்த மருது சகோதரர்கள் பாளையக்காரரோட சேர்ந்து திரட்டிட்டாங்க, இது நமக்கு ஆபத்து அப்படின்னு என்ன பண்றாங்க இங்கிலீஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சவொன்னு என்ன பண்றாங்க, இது வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம ஆளுங்களா கூப்பிடுங்களா அப்படின்ட்டு வங்காளம், சிலோன், மலேயா 3 இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் என்ன பண்றாங்க இங்க வர வைக்கிறாங்க. ஓகேவா. திருநெல்வேலி சைடு வர வைக்கிறாங்க, திருச்சி சைடு வர வைக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூரின் அரசின் பிரிட்டிஷாருக்கு கை கொடுத்தாங்க. ஆனா இங்க பாருங்களேன், புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அந்த அரசர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு கை கூக்குறாங்க. ஓகேவா. அதாவது நம்மளோட சுதந்திரத்துக்காக தான் மருது சகோதரர் என்ன பண்றாங்க, திருச்சியில 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு வெளியிடுறாங்க. ஓகேவா. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எட்டயபுரம் இதுல இருந்து அரசர்கள் என்ன பண்றாங்க பிரிட்டிஷாரோட போய் கை கோக்குறாங்க. இது ஆங்கிலேயரை பிரித்தாளும் கொள்கை அப்படின்ற உத்தி. என்னது, விரைவில் பாளையர்களை பிரிச்சு விடுது. ஓகேவா. என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா வந்து இந்த அரசரை பத்தி சொல்றது, அந்த அரசரை பத்தி தான் சொல்றது, இந்த அரசரை தான் பெருசு அப்படின்றது சொல்றது, அந்த மாதிரி என்ன பண்றாங்க பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு ஒரு உத்தி வந்து யூஸ் பண்ணாங்க. யாரு, ஆங்கிலேயர்கள். அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க பாளையக்காரர்களை பிரிச்சு விட்டுறாங்க கடைசியா. அப்ப ஆங்கிலேயர் என்னது மாஸ்டர் மைண்டா இருந்திருக்காங்க. புரியுதா. அப்ப 1800 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னா எழுதிருவீங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா. அடுத்து அழகு 7 காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஓகேவா. இந்த ஒரு லெசன் அப்படின்றது முக்கியம். ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கம், சமூக கொள்கை, மக்களின் கிளர்ச்சி. ஓகேவா. மக்களோட கிளர்ச்சி, சமூக கொள்கை, சமய இயக்கங்கள், மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். ஓகேவா. இது எல்லாமே நீங்க தெளிவா வச்சுக்கணும். அடுத்து வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். அது வாரிசு இழப்பு கொள்கையினோட அடிப்படையில பிரிட்டிஷ் அரசால இணைச்சு கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. பாருங்களேன் என்னென்ன இடம் அப்படின்றத பாருங்க. சாரதா, சாம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர். ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் சூஸ் பண்ணி எழுதுனா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுறது பெஸ்ட். ஓகேவா. வேற கதை மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னா என்னது கரெக்டா டைம் இருக்கணும், என்னது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா. சாரதா, சாம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர். ஓகேவா. வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில பிரிட்டிஷ் அரசால இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள் என்னென்னது, சாரதா, சாம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதி, ஜான்சி, நாக்பூர். ஓகேவா. அடுத்து வளங்கள் சுரண்டப்படுவது, செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன. வளங்கள் சுரண்டப்படுறதையும் செல்வ சுரண்டல் பற்றி தங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன் கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் இங்கிலாந்து தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்கள் அனுப்பும் நாடாக இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்தியா என்ன பண்ணுது, இங்கிலாந்து தொழிலகங்களுக்கு, நம்மளோட இந்தியா அப்படின்றது இங்கிலாந்து தொழிலகங்களுக்கு மூலப்பொருளை அனுப்பும் நாடா இருந்திருக்கு. ஓகேவா. வளங்களை சுரண்டப்படுவது, செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து. நமக்கு முன்னாடியே தெரியும் நம்மளோட நாட்டுல இருந்த வளங்கள் எல்லாம் சுரண்டி போயிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா. அதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சி காலம், நம்ம நாட்டுல நடந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்படி நடக்கும்போது நம்மளோட இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா இங்கிலாந்துக்கு தொழிலகங்கள், அங்க இருக்க ஃபேக்டரிக்கு, அங்க இருக்க இண்டஸ்ட்ரியலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மூலப்பொருட்கள் அது என்ன பண்றாங்க அனுப்பும் நாடாக இருந்திருக்கு. ஓகேவா. என்னது இங்க நம்ம வந்து பருத்தியை விளைவிச்சு கொடுக்குறோம் மூலப்பொருளை, அவங்க என்ன பண்றாங்க ட்ரெஸ்ஸா தைக்கிறாங்க. ஓகேவா. அந்த மாதிரி என்ன பண்றாங்க மூலப்பொருட்களை கொடுக்குறாங்க. இந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்யும் சந்தையாக இந்தியா இருந்தது. ஓகேவா. நம்மள்டே தான் மூலப்பொருள் எடுக்கிறாங்க, நம்மள்டே இருந்தே மூலப்பொருள் எடுத்து நம்மள்டே கொண்டு விற்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமா இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நம்மள்டே இருந்து மூலப்பொருட்களை எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெஸ் அது தச்சுட்டு கொண்டு வந்து மறுபடியும் எங்க வந்து பிசினஸ் பண்றாங்க நம்மளோட இந்திய நாட்டுல. ஓகேவா. இதன் மூலம் இந்திய செல்வ வளங்கள் சுரண்டப்பட்டது. என்ன பண்றாங்க இது மூலியமா என்ன பண்றது, நம்மளோட இந்திய செல்வ வளம் அப்படின்றது சுரண்டப்பட்டுச்சு. புரியுதா. அடுத்து தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கத்தின் குறிக்கோளை விவரிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்களேன். அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சி அடைவது. அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள ஒரு தன்னாட்சி அடையணும், டொமினியன் அந்தஸ்து அடையணும். எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா, கனடா மாதிரி இலக்குகளை அடைய வன்முறையில்லா அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. இந்த இலக்குகள் நம்மளோட டெஸ்டினி அடையணும் அப்படின்றதுக்காக வன்முறை இருக்கக்கூடாது, அரசியல் சாசன வழிமுறைகளை அடையணும் அப்படின்றது தான். ஓகேவா. அதான் தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள். ஓகேவா. தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் என்னென்ன இருக்கு,
அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சி அடையணும். ஓகேவா, பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சி நான் மட்டும் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி என்னது தன்னாட்சி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து டொமினியன் அந்தஸ்து. ஓகேவா, எனக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்றத அடுத்த விஷயம். ஓகேவா, எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா கனடா மாதிரி. ஓகேவா, அடுத்து இலக்குகளை அடையணும் அப்படின்றதுக்காக வன்முறை இருக்கக்கூடாது. ஓகேவா, வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளணும் அப்படின்றது. ஓகேவா, அடுத்து லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள். ஓகேவா, ஒரு முக்கியமான கேள்வி. லக்னோ ஒப்பந்தம் அடிக்கடி கேட்கலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின் படிக்காம போக கூடாது. பாருங்களேன், தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுகளுக்கான சாத்தியக்கூறுகள் லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்பட்டது. என்ன பண்றாங்க அப்படின்னா, லக்னோ கிட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போடுறாங்க. தன்னாட்சி இயக்கமும் அதை அடுத்து வந்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளோட மறு இணைப்பு. ஓகேவா, அவங்களோட மறு இணைப்பு காரணமா என்ன பண்றாங்க, முஸ்லிம்களோட புதிய பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு சாத்தியக்கூறா ஒரு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றது போடுறாங்க. இந்த லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஓகேவா, இது மூலமா என்ன பண்றாங்க, லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றது ஒண்ணு போடுறாங்க. இந்த லக்னோ ஒப்பந்தத்துல 1916 எந்த வருஷம் 1916ல காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. ஓகேவா, இந்தியாவில தனக்குன்னு ஒரு தன்னாட்சி வேணும் அப்படின்றத எப்ப ஏத்துக்கிறாங்க, 1916ல காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க அப்படின்னா விரைவில் தன்னாட்சி வேணும் அப்படின்றத ஏத்துக்கிறாங்க. இதுக்கு பதிலா முஸ்லீம்களுக்கும் தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை தாங்குது. ஓகேவா, முஸ்லீம்களுக்கு என்ன பண்றோம், ஒரு தனியா ஒரு தனி தொகுதிகளை வழங்கும் ஒரு திட்டத்தை என்ன பண்ணுது காங்கிரஸ் அப்படின்றது தலைமை இயக்குது. ஓகேவா, அடுத்து அழகு 8 தேசியம் காந்திய காலகட்டம். ஒரு முக்கியமான லெசன், அடிக்கடியில இருந்து கொஸ்டின் வரலாம். ஓகேவா, பாருங்களேன், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க என்ன பண்றாங்க, அங்க நிறைய பேர் போறாங்க. அப்ப ஜெனரல் டயர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றாங்க, அங்க வந்து ஈவிரக்கமே இல்லாம சொல்றாரு. ஆனா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் இறந்தாங்க, 379 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல். அதிகார தகவல்ல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இறந்திருக்கலாம் அப்படின்றதுதான். ஓகேவா, அமிர்தசரஸ்ல இருக்க ஜாலியன் வாலாபாக். ஓகேவா, 19 ஏப்ரல் 13ஆம் நாள். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. அப்ப அமிர்தசரஸ். ஓகேவா, இந்த இடம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ். அங்க ஜாலியன் வாலாபாக். ஓகேவா, ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடம். அதுல 19 ஏப்ரல் 13. ஓகேவா, 19 ஏப்ரல் 13 மறந்துடவே கூடாது. 19 ஏப்ரல் 13 அப்ப பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாங்க. அங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஓகேவா, அப்ப ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்க கூடியிருக்காங்க. ஓகேவா, அங்க என்ன பண்றாங்க, ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து அங்க கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கும் போது இந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்சவனே ஜெனரல் டயர் பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்தி வீரருடன் சுற்றி வளைக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க தான் அந்த மக்கள்னு வச்சுப்போம், நான் தான் அந்த ஜெனரல் டயர்னு வச்சுப்போம். ஓகேவா, நான் தான் அந்த ஜெனரல் டயர். என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்காக 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜாலியன் வாலாபாக். ஓகேவா, அந்த அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படின்றதுல கூடுறீங்க. நான் என்ன பண்றேன், இது தெரிஞ்ச உடனே என்ன பண்றேன் அப்படின்னா, பீரங்கி வண்டிகள் நிறைய வந்து துப்பாக்கி வண்டிகள் எடுத்து வந்து நான் கொண்டு வரேன். ஓகேவா, நான் தான் அந்த ஜெனரல் டயர். ஓகேவா, எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து சுத்தி வளைச்சிட்டேன். ஓகேவா, நீங்க இருக்கக்கூடிய பகுதியை சுத்தி வளைச்சாச்சு. சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் கொடுக்காம கண்மூடித்தனமா சுடுறாங்க. என்ன சுத்தி இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, நீங்க இருக்க மக்கள்கிட்ட இங்க வீரர்கள் என்ன பண்றாங்க, கண்மூடித்தனமா எந்த ஒரு முன்னறிவிப்புமே சொல்லல, எல்லாரையும் வந்து டப்பு சுடுறாங்க. அப்படி சுடும்போது 379 பேர் தான் அப்படி இறந்தாங்க அப்படின்னு அரசு தகவல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இது அதிகாரப்பூர்வமற்ற தகவல். ஆனா உண்மையா நடந்தது என்ன அப்படின்னா, 1000க்கும் மேற்பட்ட பேரு காயமடைஞ்சு இறந்தாங்க அப்படின்றது இதுல தெரிய வருது. ஓகேவா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அடுத்து கிலாபத் இயக்கம். ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமானது கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் கேட்காம இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, இது படிக்கணும். கிலாபத் இயக்கம் அப்படின்னு பாருங்களேன், இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியோட கலீபா. ஓகேவா, இஸ்லாமியத்தோட மத தலைவர் யார் அப்படின்னா கலீபா அப்படின்னு சொல்லுவோம். அவர் எங்க இருந்தாரு அப்படின்னா துருக்கியில இருந்தாரு. அவர் கடுமையா நடத்தப்பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்துல அவர் கடுமையா நடத்தப்பட்டார். யாரு, முஸ்லீமோட தலைவரா இருந்த துருக்கியோட கலீபா கடுமையா நடத்தப்பட்டிருக்காரு. அப்படி கடுமையா நடத்தும் போது அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். அவருக்கு ஆதரவா இருக்கணும், அவரோட முஸ்லீம் தலைவருக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது என்னது அப்படின்னா கிலாபத் இயக்கம் அப்படின்றது. அந்த கிலாபத் இயக்கம் பாருங்களேன், மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி அப்படின்ற அலி சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க தலைமையில தான் இந்த இயக்கம் அப்படின்றது நடக்குது. ஓகேவா, கிலாபத் இயக்கம் அப்படின்றது என்னது, அந்த யாரு, துருக்கியோட கலீபா. ஓகேவா, அந்த மத தலைவர், இஸ்லாமியோட மத தலைவர் அப்படின்ற இருக்காரு. அவர் கடுமையா நடத்தப்படுறாரு. அவருக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிலாபத் இயக்கம் அப்படின்றத தொடர்றாங்க. அப்படி கிலாபத் இயக்கத்தை தொடரும் போது 2 பேர் இருக்காங்க. ஒன்னு மௌலானா சவுகத் அலி, இன்னொன்னு மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி அப்படின்ற அலி சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கூட இணைந்து வழி நடத்துறாங்க. இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள், இதுக்கு யார் ஆதரவளிக்கிறார் அப்படின்னா காந்தியடிகள் ஆதரவளிக்கிறாரு. இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இயக்க ஒரு வாய்ப்பாக கருதினார். ஓகேவா, இந்த இயக்கம் தான் என்ன பண்ணுது, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஓகேவா,
அடுத்து ஒத்துழைமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார்? ஒத்துழைமை இயக்கத்தை ஏன் வந்து காந்தியடிகள் திரும்ப பெற்றார் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், ஒத்துழைமை இயக்கம் ரவுலட் சட்டம் போன்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க 1920 முதல் ஆகஸ்ட் முதல் நாளில் காந்திகள் துவங்கப்பட்டது. ஓகேவா? ஒத்துழைமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் முதல் நாள். ஓகேவா? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் முதல் நாள்ல தொடங்குறாரு. யாரு? காந்தியடிகள். எதுக்காக? ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் என்னது? ஒத்துழைமை இயக்கம். எல்லாத்தையுமே என்னது? இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த படுகொலைக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா 1920 ஆகஸ்ட். ஓகேவா? 1920 ஆகஸ்ட் முதல் நாள் என்ன பண்றாரு அப்படின்னா காந்தியர்களால் ஒரு இயக்கம் அப்படின்னு தொடங்கப்படுது. அது என்னது? அதுதான் ஒத்துழைமை இயக்கம். அப்படி தொடங்கும் போது அவரோட உச்சத்துல இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல 1922 நடைபெற்ற வன்முறை நிகழ்வால் காந்தியர்கள் மனம் இருந்தார். சௌரி சௌரா இயக்கம். ஓகேவா? சௌரி சௌரா சம்பவம் எந்த வருஷம் அப்படின்னா 1922. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. அதை பார்த்து காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்பவே மனம் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக. அது தெரிஞ்சவங்க என்ன பண்றாரு? ஒத்துழைமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதை தடுக்க. இப்ப இந்த ஒத்துழைமை இயக்கம்ன்றது வன்முறை இயக்கமா மாறிடுவோம் அப்படின்றதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 1922 அதை திரும்ப பெறாரு. ஓகேவா? ஏற்கனவே வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து மக்கள் கொல்லப்பட்டாங்க. அது வந்து ரவுலட் சட்டம் போட்டு மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. அதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 1920 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ஒரு விஷயத்த ஓபன் பண்றாரு. ஒத்துழைமை இயக்கம் அப்படின்றத ஓபன் பண்றாரு. ஆனா அதை குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டு அடுத்து என்ன பண்றாரு? ஒத்துழைமை இயக்கத்தம் உச்சத்துல இருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா இயக்கம் 1922 நடக்குது. அதை பார்த்து என்ன பண்றாரு? மனம் மருந்துறாரு. யாரு? காந்தியடிகள் மனம் மருந்துறாரு. அப்புறம் என்னது? இதுக்கப்புறம் உத்துழைமை இயக்கம்ன்றது ஒரு வன்முறை இயக்கமா மாறிடுமோ. அப்ப காந்தியடிகளோட முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும்? அவரு அகிம்சை முறையை தான் போகணும் அப்படின்னு நினைப்பாரு. ஓகேவா? அவர் வந்து என்னது இந்த மாதிரி ஒரு பெரிய போர் நடந்துருமோ இல்ல ஒரு வன்முறையா மாறிடுமோ அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 1922 அதை திரும்ப பெறாரு. ஒத்துழைமை இயக்கம் வேணாம் அப்படின்றதுக்காக திரும்ப பெறாரு. புரியுதா? அடுத்து சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன்? முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? சைமன் குழுவை பத்தி கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்களா டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடா போலாம். சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவுல 7 உறுப்பினர்கள். யாரு? எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இது சைமன் குழு அப்படின்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைமன் குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தால் இதுல இந்தியர்கள் ஒருவர் கூட இல்ல. இந்த சைமன் குழு அப்படின்றத 7 பேர் இருக்காங்க. அதுல இந்தியர்கள் ஒருத்தவங்க கூட இல்ல. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாத காரணத்தால் இந்தியர் என்ன பண்றாங்க? ஆத்திரமோ அவமானமோ அடைகிறாங்க. தங்களோட அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலைகளை வந்து கொதிக்கிறாங்க. என்னோட அரசியல் சாசனத்தை என்னோட இந்தியர் இல்லாம நீ எப்படா எழுதலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு ஆத்திரமும் ஒரு கோபத்தோடையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகள் என்ன பண்ணுது? இந்த சைமன் குழுவை புறக்கணிக்குது அப்படின்னு முடிவு செய்யறாங்க. ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா சைமன் குழு சர்ஜான் சைமன் அப்படின்ற தலைமையில இந்த குழு அப்படின்றது 7 பேர் உறுப்பினர் கொண்ட ஒரு குழு. அதுல இந்தியர் ஒருத்தவங்க கூட இல்ல. அப்ப எங்களோட அரசியல் சாசனத்தை எழுதும் போது என்னது ஒரு இந்தியர் கூட இல்ல அப்படின்னா அது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன பண்றாரு? அதை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன பண்றாங்க? அதை புறக்கணிக்கிறாங்க. முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது குறித்து திருப்தி அடையாத காங்கிரஸ் அரசியலர் முழுமையான சுதந்திரம் வேண்டி கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேவா? டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது குறித்து. ஓகேவா? டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்தி அடையாத திருப்தி அடையாம காங்கிரஸர் இருக்காங்க. காங்கிரஸ் அரசர் இருக்காங்களே அவங்க இருக்காங்க. முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? கோரிக்கை வைக்கிறாங்க. எங்க வந்து இந்த டொமினியன் அந்தஸ்துலாம் வேணாம், எனக்கு என்னோட இந்திய நாட்டுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடு. என்னது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்றதுலாம் வேணாம், எனக்கு முழுமையான சுதந்திரம் வேணும், இந்த டொமினியன் அந்தஸ்துலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? காங்கிரஸ் அரசியலர் வந்து கேட்கிறாங்க. அதுபடி 1929 டிசம்பர். ஓகேவா? 1929 டிசம்பர்ல லாகூர் அங்க ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காங்கிரஸ் அமர்வு நடைபெறுது. எந்த வருஷம்? 1929 டிசம்பர் மாசம் கடைசி. ஓகேவா? 1930 வரப்போது அந்த வருஷம். ஓகேவா? 1929 டிசம்பர் மாசம் லாகூர், எங்க இடம் முக்கியம், லாகூர்ல ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமையில ஒரு காங்கிரஸ் கூட்டம் அப்படின்றது நடக்குது. ஓகேவா? அதுல முழுமையான சுதந்திரம் அப்படின்றதான் இலக்கு அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? அதான் முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன. ஓகேவா? அடுத்து பகத்சிங். ஓகேவா? பகத்சிங்கை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் யாரு அப்படின்னா பகத்சிங். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? பஞ்சாப். ஓகேவா? பஞ்சாப் பகத்சிங், சுகதேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைத்தனர். ஓகேவா? இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படின்றத யாரு அமைச்சா அப்படின்னா பஞ்சாப் பகத்சிங் மற்றும் சுகதேவ் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்துஸ்தான் ராணுவ அமைப்பை வந்து நிறுவுறாங்க. அது பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு,
அப்படின்னு 1928 பெயர் மாற்றம் செய்யறாங்க. எந்த வருஷம்? 1928 ஒரு பெயர் மாற்றம் செய்யறாங்க. என்னன்ட்டு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு 1928 ஒரு பெயர் மாற்றம் செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படின்றது இருக்கு. அது 1928 இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு மாத்துறாங்க. இதுல லாலா லஜபதி ராயோட உயிரிழப்பு, ஓகேவா? இதுல லாலா லஜபதி ராயோட உயிரிழப்பு காரணமா, லாலா லஜபதி ராய் இறந்துட்டாரு, அவரோட உயிரிழப்பு காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னா தடியடி, ஓகேவா? அது மக்கள் அடிக்கிறது, ஓகேவா? தடியடி நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டார், ஓகேவா? லாலா லஜபதி ராய் இறந்துட்டாங்க. அப்ப மக்கள் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? தடியடி ஏற்படுத்துறாங்க மக்கள் மேல. அதை பார்த்த மக்கள் என்ன பண்றாங்க? சாண்டர்ஸை கொண்டுறாங்க, ஓகேவா? சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்படுறாரு, ஓகேவா? படுகொலை செய்யப்பட்டதும் 1929 ஓகேவா? அதோட தொடர்ச்சியானதான், ஓகேவா? 1929 மத்திய சட்டப்பேரவையில புகை கொண்டு ஒண்ணு பகத்சிங்கும் BK தத்துவம் வீசுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டப்பேரவை, ஓகேவா? இந்த மாதிரி தடியடி நடத்துறாங்க. அவர் பேர் என்ன? லாலா லஜபதி ராய், ஓகேவா? லாலா லஜபதி ராய் இறந்ததுக்கு அப்புறம் தடியடி நடத்துறாங்க. சாண்டர்ஸ் கொல்லப்பட்டாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் 1929 ஓகேவா? அணுகுண்டு மத்திய சட்டப்பேரவையில யாரு அணுகுண்டு போடுறா அப்படின்னா பகத்சிங்கும் BK தத்துவம் என்ன பண்றாங்க? அணுகுண்டு தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி போட்டவனும் இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு ஒரு முழக்கத்தை தர்றாரு. யாரு? பகத்சிங். இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு யாரு முழக்கத்தை தர்றா? பகத்சிங் புறக்கம் வர்றாரு. அதோட என்னது? பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு தான், ஓகேவா? பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு முழக்கத்தை எழுப்புறாரு. ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ராஜகுருவுக்கும் பகத்சிங் என்ன பண்றாங்க? தூக்கி ஜெயில போட்டு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அந்த மாதிரி விதிக்கும் போது பகத்சிங் அதை சாத்தியமான துணிச்சல் என்ன பண்ணுது? இந்தியர்கள் முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களுக்கு அவங்களோட கவனத்தை இருக்குது. இப்படி ஒரு இளைஞனா, இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு என்ன பண்றாங்க? இந்தியா முழுவதும் ஒரு பிரபலம் அடைஞ்சிட்டாரு. யாரு? பகத்சிங், ஓகேவா? அடுத்து பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஓகேவா? 1932 இந்த வருஷம் 1932 காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தப்பட்டது, ஓகேவா? எந்த வருஷம்? 1932. எந்த வருஷம் அப்படின்னா 1932 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்துறது. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா அதான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஓகேப்பா, அதான் பூனா ஒப்பந்தம் அப்படின்றது 1932 காந்தியடிகள் அம்பேத்கர் இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்துறது. அந்த கையெழுத்துறது என்ன சொல்றாங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இது என்ன அப்படின்றத பாருங்களேன். தனி தொகுதிகள் பற்றி கொள்கையின் கைவிடப்பட்டது, ஓகேவா? தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் அப்படின்றது அதுல கைவிடப்பட்டது. அந்த பூனா ஒப்பந்தத்துல தனி தொகுதிகள் அப்படின்றது கைவிடப்படணும் அப்படின்றதுக்காக அது கைவிடப்படுது. அதுக்கு மாறா ஒதுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடையே இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனை ஏற்கப்பட்டது, ஓகேவா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தனியான மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுது, ஓகேவா? ஒடுக்கப்பட்ட உறுப்பினருக்கான இடங்கள் 71 இருந்து 148 அதிகரிக்கப்படுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்த இடஒதுக்கீடு அப்படின்றது 71 இருந்து 148 அதிகரிக்கிறாங்க. 71 இருந்து 148 அதிகரிக்கிறாங்க. மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்படுது, ஓகேவா? மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்படுது. இடங்கள் 71 இருந்து 148 அதிகரிக்கிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய இடஒதுக்கீடு இருக்குல்ல, ஒடுக்கப்பட்டவருக்கான வகுப்புக்கான இடங்கள் அப்படின்றது 71 இருந்து 148 அதிகரிக்கிறாங்க. மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்படுது. புரியுதா? அடுத்த அலகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன், ஓகேவா? மிதவாத தேசியவாதிகள் பங்களிப்பை பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க, ஓகேவா? பாருங்களேன். அரசியலமைப்பு வழிமுறையில நம்பிக்கை கொண்டிருக்கணும். அடுத்து அவை கூட்டங்களோட நடத்துதல், பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி என்னது ஆங்கிலத்தில் கலந்துரையாடல், தங்கள் கண்ணோட்டங்களை மொழி நடையில் வேண்டுகோள் மூலம் மனுக்கள் அளித்தல், குறிப்பாணை மூலம் அரசுக்கு சமர்ப்பித்தல், ஆங்கிலேயர்களின் காலனிய சுரண்டலை அம்பலப்படுத்துதல், இதெல்லாம் மிதவாத தேசிய பங்களிப்பு, ஓகேவா? திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. திருநெல்வேலியில ஒரு எழுச்சி நடந்துச்சுல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன். திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வஉசி சுப்பிரமணிய சிவா 2 பேரும் என்ன பண்றாங்க? தோளோடு தோல் நிக்கிறாங்க, ஓகேவா? திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுதுல, ஓகேவா? எங்க? திருநெல்வேலி தூத்துக்குடி ரொம்ப என்னது 2 இடமும் ரொம்ப பக்கம். அங்க என்ன பண்றாங்க? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அங்க இருக்க நூற்பாலை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள ஒன்று திரட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு தோளோடு தோல் நிக்கிறாங்க. இவர் 1908 இந்த வருஷம் 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றுறாங்க, ஓகேவா? இந்த வருஷம் 1908
ஐரோப்பியருக்கு சொந்தமான, ஓகேவா, எந்த வருஷம் 1908 ஐரோப்பாவுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை, ஓகேவா, நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு தலைமை ஏற்றாங்க. ஓகேவா, கோரல் நூற்பாலைக்கு என்ன பண்றாங்க, ஒரு தலைமை ஏற்றாங்க. இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்துல பிபின் சந்திரபால் என்ன பண்றாரு, விடுதலை செய்யப்படுறாரு. இந்த இது நடக்கும் போதே பிபின் சந்திரபால் என்ன பண்றாரு அப்படின்னா விடுதலை செய்யப்படுறாரு. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக வஉசியும் சிவாவும் கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, அடுத்து தலைவர்கள் இருவரும் அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுறாங்க. அந்த 2 பேர் இருக்காங்களா, வஉசி சுப்பிரமணிய சிவா, அதை என்ன பண்றாங்க, 2 பேரும் கடுங்காவல் தண்டனைக்கு கொண்டு போறாங்க. தொடக்கத்துல வஉசிக்கு கொடுமையான வகையில 2 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தொடக்கத்துல வஉசிக்கு கொடுமையான தண்டனை என்னது, 2 ஆயுள் தண்டனை. ஓகேவா, ஒரு ஆயுள் தண்டனையை நம்மளால அனுபவிக்க முடியாது, 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா, மக்கள் செல்வாக்கு பெற்ற 2 தலைவர்களுக்கும் கைது செய்யப்பட்டு செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் அடிக்குது. இவங்க 2 பேர் தலைவர்கள் யாரு, பெரிய தலைவர்கள். இந்த மாதிரி திருநெல்வேலியில பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சதும் காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் இதெல்லாம் பண்றாங்க, மக்கள் எரிச்சிட்டாங்க. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். ஓகேவா, அங்க காவலர்கள் என்ன பண்றாங்க, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதுல 4 பேர் கொல்லப்படுறாங்க. தலைவர்கள் பலர் கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா, தலைவர்கள் என்ன பண்றாங்க, பல பேர் கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா, அடுத்து இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. அது இந்தியாவோட விடுதலை போராட்டத்துல அன்னி பெசன்ட் அம்மையாரோட அமைப்பு, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இந்திய தேசிய தளர்வுற்று இருந்த நிலையில், இந்திய தேசிய இயக்கம் தளர்வுற்று இருந்த நிலையில் 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக்கேஜ் அப்படின்றத தொடங்குறாங்க. யாரு தொடங்குறா, அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்குறாங்க. ஓகேவா, அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அகில இந்திய அளவுல தன்னாட்சியும் வழங்கப்பட வேண்டும், அகில இந்தியாவில தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்னெடுத்து போறாங்க. இந்த செயலை திட்டத்துல GS அருண்டேல் மற்றும் BP வாடியா மற்றும் CP ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றாங்க. அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாரோட யார் யாரெல்லாம் கூட நின்றது அப்படின்றத பாருங்களேன். GS அருண்டேல் அவங்க கூட நிக்கிறாங்க. அடுத்து BP வாடியா அவங்க கூட நிக்கிறாங்க. அடுத்து CP ராமசாமி இவங்க என்ன பண்றாங்க, அன்னி பெசன்ட் அம்மையாரோட கூட நிக்கிறாங்க. ஏன், இந்தியாவில தன்னாட்சி வேணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, அவரோட பேர் என்ன, ஹோம் ரூல் லீக்கேஜ். ஓகேவா, எந்த வருஷம் 1916. ஓகேவா, தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் தன்னுடைய திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக 2 செய்தித்தாள்களை வெளியிடுறாங்க. ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு காமன்வெல்த். 2 இருக்கு, ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு என்னது, காமன்வெல்த். அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்க, விடுதலை பெற இந்தியா எப்படி துயரிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு அதான் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னும், இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ஒரு புத்தகங்களையும், ஓகேவா, இந்தியா ஏ நேஷன் அப்படின்ற 2 புத்தகங்கள் என்ன பண்றாங்க, சுயாட்சி குறித்த துண்டு பிரசத்தை எழுதுறாங்க. ஓகேவா, புரியுதா? மறுபடியும் பாருங்களேன், அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா தேசிய இயக்கம் தளர்வுற்று இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 1916 தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது அவங்க கூட சப்போர்ட்டா யார் யார் இருக்காங்க அப்படின்னா GS அருண்டேல், BP வாடியா மற்றும் CP ராமசாமி அப்படின்றவங்க சேர்ந்திருக்காங்க. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்திய அளவுல தன்னாட்சி வழங்கப்பட வேணும் அப்படின்றதான் அவங்களோட முழக்கம். ஓகேவா, அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 2 செய்தித்தாள் அப்படின்றது வெளியிடுறாங்க. ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு காமன்வெல்த். ஓகேவா, அன்னி பெசன்ட் அம்மையார் 2 புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஒரு புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்று இருந்தது, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புக்கும், அடுத்து இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேஷன் அப்படின்னு ஒரு புக்கும், 2 புத்தகத்துல என்ன பண்றாங்க, சுயாட்சி குறித்து துண்டு பிரசத்தையும் எழுதுறாங்க. புரியுதா? அடுத்து பாருங்களேன், பெரும் எண்ணிக்கையில் மாணவர்கள் இயக்கத்தில் சேர்ந்து தன்னாட்சி இயக்க வகுப்புகளில் பயிற்சி பெற்றனர். ஓகேவா, நிறைய எண்ணிக்கையிலான மாணவர்கள் தன்னாட்சி இயக்கத்துல ஜாயின் பண்றாங்க. அந்த மாணவர்கள் சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர்களாகவும் மாறப்படுறாங்க. அந்த சேர்ந்தாங்கல்ல அந்த மாணவர்கள், அவங்கள சாரணர் இயக்கங்களாகவும் அடுத்து தொண்டர்களாகவும் மாத்துறாங்க. அந்த மாதிரி மாத்துறப்ப அன்னி பெசன்ட் அவருடன் பணியாற்றுவோரும் பொது மேடைகளில் பேசுவதும் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்டது. ஓகேவா, அந்த மாதிரி அன்னி பெசன்ட் இவ்வளவு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க எந்த மேடையிலையும் பேசக்கூடாது, எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தடை செய்யறாங்க. ஓகேவா, அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கம் நடைபெறுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1917 நடக்குதுன்னு பாருங்களேன், நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த வருஷம்
காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறாங்க. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த வருஷம்? 1917. 1916 என்னது? தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஹோம் ரூல். ஓகேவா? ரொம்ப முக்கியம். தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம். அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேவா? தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வியல் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. ஓகேவா? நம்மளோட இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலனியத்தோட பண்பாடு ஆதிக்கம், மனித சமுதாயத்தோட எழுச்சி இந்திய துணைக்கண்டத்துல ஒரு மிகப்பெரிய சமூக பண்பாடு வாழ்வியல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்துல குறிப்பிடத்தக்க பங்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டினை பாத்துக்கோங்க. ஓகேவா? இது பெருசா கேட்கறது இல்லை. அடுத்து தென்னிந்திய மொழிகளுக்கான கால்டுவெல்லின் பங்களிப்பு பத்தி நன்கு புலவர்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இவர்தான் யாரு அப்படின்னா கால்டுவெல். ஓகேவா? பாருங்களேன். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. நம்மளோட தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பம். என்னோட தமிழ் அப்படின்றது வேற வேற மொழியில இதெல்லாம் வரல. இது என்னது? ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அது இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கினார். இது என்னது? கால்டர் என்ன சொல்றாருன்னா, இந்தோ ஆரிய மொழிகளோட தொடர்பில்லாத ஒரு கோட்பாடு. ஓகேவா? என்னது? என்னோட தமிழ் மொழி அப்படின்றது எந்த ஒரு மொழியோட கலப்பும் கிடையாது, இது ஒரு தனி மொழி அப்படின்றத சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து ராபர்ட் கால்டுவெல் 1814 இருந்து 1891 1814 இருந்து 1891 திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற தலைப்புல நூல்ல இந்த கோட்பாட்டை விரிவுபடுத்துறாரு. இந்த வருஷம் 1856. ஓகேவா? ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்றாருன்னா 1814 இருந்து 1891. ஓகேவா? ராபர்ட் கால்டுவோட வருஷம். அதுல திராவிடர் அல்லது தென்னிந்திய மொழிகளோட ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்ற தலைப்புல நூல்ல இந்த கோட்பாட்டை வெளியிடுறாரு. இந்த வருஷம் 1856 விரிவுபடுத்துறாரு. ஓகேவா? திராவிட மொழிகளிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதம் இல்லை என்பதையும் நிறுவினார். மேலும் தமிழின் தொன்மையை நிலைநாட்டினார். என்ன பண்றாரு அப்படின்னா, சமஸ்கிருதம் வந்து கலக்கலாம், எங்களோட தமிழ்ல வந்து சமஸ்கிருதம் கலக்கல, அது ஒரு தனி மொழி அப்படின்றத யாரு சொல்றா அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் சொல்றாரு. புரியுதா? அடுத்து தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். யார் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, ச. வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்திருக்காங்க. ஓகேவா? யார் யாரு? சி.வை. தாமோதரனார், அடுத்து உ.வே. சாமிநாதர், அதுக்கப்புறம் பாரிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, ச. வையாபுரி, அப்புறம் யார்? கவிஞர் பாரதிதாசன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய எழுத்து பணிகள் மூலமா தமிழ் இலக்கியத்துக்கு புத்துயிர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நீதி கட்சியால் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? நீதி கட்சியால் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்கிறாங்க. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை ஏற்றுது. ஓகேவா? நீதி கட்சி என்ன பண்ணுது? 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை ஏற்றுது. எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடு இல்லாம கோயில்களின் நிர்வாக குழுவில் உறுப்பினர் ஆகலாம். எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு தனிநபரும் என்ன பண்ணக்கூடாது? சாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. கோவில்கள் என்ன பண்ணணும்? நிர்வாக குழுல உறுப்பினர் ஆகலாம். கோவில் சொத்துக்களை நிர்வகிக்க வழிவகை செய்யப்படுது. கோவில் சொத்துக்களை நிர்வகிக்கலாம் அப்படின்றது என்ன பண்றாங்க? ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க. புரியுதா? நல்லா பாருங்க. நீதி கட்சி 1926 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைய சட்டத்தை ஏற்றுறாங்க. இந்து சமய அறநிலைய சட்டத்தை யார் ஏற்றா? நீதி கட்சி அப்படின்றத ஏற்றுறாங்க. இந்து சமய அறநிலைய சட்டம். ஓகேவா? கோவில்னா அப்படிதான் இருக்கணும், ஆகம இதில கட்டியிருப்பாங்க, இந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி அர்ச்சனை செய்வாங்க, அந்த மாதிரி என்னது இந்த மாதிரி விஷயத்துல இருக்கும். ஓகேவா? எந்த வருஷம்? 1926 நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை ஏற்றுறாங்க. இதுல எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்கள் நிர்வாக குழுவில் உறுப்பினர் ஆகலாம். என்னது? எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, இந்த ஜாதியினர் சேரக்கூடாது, உறுப்பினரா இருக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. யாரு வேணா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீதி கட்சி 1926 ஒரு சட்டத்தை கொண்டு வருது. ஓகேவா? கோவில் சொத்துக்களை நிர்வகிக்க வழிவகை செய்யப்படுது. அந்த கோவில் சொத்துக்களை நிர்வகிக்க ஒரு வழிவகை அப்படின்றது செய்யப்பட்டது. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாளின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிக்கா. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? தென்னிந்திய நல உரிமைகள் சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாளோட பெயர்கள் என்னன்னு பாருங்க. தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிக்கா. ஓகேவா? அடுத்து பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பீடு அப்படின்னு கேட்கிறாங்க. 1929. ஓகேவா? 1929 சுயமரியாதை மாநாடுகள்ல பெண்களோட மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியிருக்காரு. ஓகேவா? பெண்களோட மோசமான நிலை குறித்து 1929 சுயமரியாதை மாநாட்டுல பெண்களுக்கான
அந்த ஒரு மோசமான நிலை கொடுத்து ஒரு குரல் கொடுத்தது யாரு? பெரியார் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு விவகாரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு. பெண்களுக்கு விவகாரத்து பெறதுக்கும் சரி, என்னது சொத்துல வந்து பங்கு பெறதுக்கும் சரி அவங்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்னு ஆணித்தனமா வலியுறுத்திருக்காரு. ஓகேவா? யாரு சொன்னது? பெரியார் சொல்லியிருக்காரு. திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்து அவர், ஓகேவா, திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பொருட்களாக நடத்துகின்றனர் என்றார். ஓகேவா? திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு என்னது? ஒரு பெண்ணை கொண்டு போய் விற்கிறாங்க. அதை விற்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பொருள் மாதிரி இருக்கு அப்படின்றத அந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்ட்டு யாரு சொல்றா அப்படின்னா பெரியார் சொல்லியிருக்காரு. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றாக திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை, ஓகேவா, திருக்குறள்ல மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பெரியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. 1929 பெரியார் என்ன பண்றாங்க அப்படின்னா சுயமரியாதை மாநாட்டுல பெண்களுக்கு வந்து அவங்களோட மோசமான நிலை குறித்து என்ன பண்றாங்க ஒரு குரல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குரல் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மாறா திருக்குறள் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பெரியார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால், முக்கியமான ஒண்ணு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்னது? பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்குவது என பெரியார் நம்பினார். ஓகேவா? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறது அதெல்லாம் என்னது? பெண்களுக்கு சமூகத்துல நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? பெரியார் வந்து நம்பியிருக்காரு. முன்னோர்களோட சொத்துக்களை உடைமையாக பெறுவதுல பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? முன்னோர்களோட சொத்துக்களை உடைமையாக பெறுவதுல பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகேப்பா, நம்ம ஒரு 10 லெசன் பார்த்துருக்கோம். 1ல இருந்து ஒரு 10 லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் வரலாறுல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி இருக்கக்கூடிய 2 மார்க் அப்படின்றது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.